day's break. Welcome back to all the participants. So, guess you had a good Sunday, enjoyed your day, and you are back again for the classes now. And today's session is on sensors and actuators. And I invite you all to participate and have as much of takeaway as possible. Over to Mr. Raghuvaran. Thank you. Thank you, ma'am. Thank you very much. Good morning to all. பேசுறது கேக்குதுங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மண்டே மார்னிங் அதான் பிரிஸ்கா இருக்கணும்ல. 2 பேர் தான் இருப்பீங்க போல. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இட் இஸ் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பார்த்தோன்னு யாராவது சம்மரைஸ் பண்ண முடியுங்களா? நம்ம எந்த ஃப்ளோல போய்கிட்டு இருக்கோம், என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்னு யாராவது ஒருத்தர் சம்மரைஸ் பண்றீங்களா? எனிஒன்? ஒரு சின்ன ரிகேப் பார்த்த மாதிரி இருக்கும்ல, யாராவது ஒருத்தர்? யாருமே இல்லையா? சொல்லுங்க. சாட்டர்டே பார்த்ததா சார் இல்ல ஹோலா ஃபர்ஸ்ட்ல இல்ல இருந்து? ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்து சும்மா ஜெனரலா ஓவர்வியூவா மட்டும் சொல்லுங்க, ரொம்ப உள்ள இல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஐஓடி சிஸ்டம் பார்த்தோம் சார். ஓகே. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அது எப்படி மூவ் ஆகுது, அது நம்மளோட லைஃப் எங்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படிங்கிறத ஒரு இதாக பார்த்தேன். ஏன்னா அது அந்த கிளாஸ் நான் அதை அட்டென்ட் பண்ணேன் சார். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு எம்பெடட் சிஸ்டம்ஸ்க்கு வந்தோம். எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல எம்பெடட் சிஸ்டம்னா என்னங்கிறத பார்த்தோம். எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணாம ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ், நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த அட்வான்ஸ்டு ரிஸ்க் மிஷன் பத்தி பார்த்தோம் சார். ஓகே. அதுக்கு முன்னாடி அதுல இன்ட்ரோடக்ஷனா வந்து மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, அதோட மைக்ரோ ப்ராசஸர்ல நம்ம எங்கெங்க யூஸ் பண்றோம், ஃப்ரீக்வன்சினா என்ன, ஃப்ரீக்வன்சி இஸ் ஸ்பீட் ஃபார் ப்ராசஸர் ஃபார் ஃபாஸ்டர் வெயிட்டுக்காக யூஸ் பண்றதா பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராசஸர் அண்ட் ப்ராசஸிங் ஸ்பீட் அண்ட் பிசிபி, அதுல தான் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அண்ட் தென் இந்த பவர் கன்சம்ஷன் பத்தி சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அண்ட் தென் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்தோம். மைக்ரோ கண்ட்ரோலர் சிப் இருக்கும், அதுல ரேம், மெமரி, ப்ராசஸர் எல்லாமே அதுக்குள்ள ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு டெஃபினிஷன் மாதிரி சார் கொடுத்தாரு. எனி ஷார்ட் ஆஃப் டிவைசஸ் which include a programmable computer but itself it's not intended to be a general purpose computer. ஓகே. செகண்ட் டே என்ன பார்த்தோம்? நெக்ஸ்ட் ஜெனரல் டைப்ஸ்ன்னு போட்டு அந்த சைபர் பிசிக்கல் சிஸ்டம் அண்ட் எம்பெடட் சிஸ்டத்துக்கான ஒரு டிஃபரன்ஷியேஷன் மாதிரி பார்த்தோம் சார். ஓகே. So second day introduction to Arduino பார்த்தோங்களா? எஸ் சார். Arduinoனா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ செகண்ட் டே ஆஃப்டர்நூன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு Arduinoவை ப்ரோக்ராம் பண்றது அப்படின்றத பார்த்துருந்தோம். ரைட்? எஸ் சார். அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் சார். ஓகே, அதெல்லாம் பார்த்தோம். வேற அதுக்கு அடுத்த நாள் என்ன பார்த்தோம்? 2 கம்பெனி பர்சன்ஸ் பேசினாங்கல்ல. எஸ் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஓடி கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் N2 டெக்ல இருந்து ஒருத்தர் பேசினார் சார், கார்த்திகேயன். ஓகே. அவர் வந்து அதுக்கான இதோட நீட் என்ன அப்படிங்கிறத சொல்லி, ஐஓடி திங்ஸ் அப்படிங்கிறது என்னது, அது வந்து டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டு, ஐஓடி ஆர்கிடெக்சருங்கிறத எக்ஸிஸ்டிங் அண்ட் எமர்ஜிங் பிரிச்சு
அதுல டைரக்ட் இன்டகிரேஷன், கேட்வே இன்டகிரேஷன், கிளவுட் இன்டகிரேஷன். எமர்ஜிங்கிறது இந்த எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது எல்லாத்தையும் எமர்ஜ் பண்றதா சொன்னாரு. எமர்ஜிங் இஸ் இன் ப்ராசஸ் அப்படிங்கிற. நெக்ஸ்ட் அதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுலதான் நம்ம பார்த்தோம் அந்த லோரா லாங் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். ஓகே. நெக்ஸ்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் சார். எல்லாம் பார்த்தோம். ஓகேப்பா. அதுக்கு அடுத்த நாள் என்ன பார்த்தோம்? சாட்டர்டே கிளவுட் பிளாட்ஃபார்ம் மார்னிங் சார். அந்த கிளவுடுங்கிறது நம்ம எப்படி ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரின்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லி கம்ப்யூட்டர் சர்வீசஸ் நமக்கு தேவையானது எல்லாத்தையும் நாம இன்னொருத்தர்கிட்ட இருந்து நாம வாங்கிக்கிறோம். அதுக்கு வந்து பெனிஃபிட் வந்து லோவர் காஸ்டா இருக்கும், ஹை செக்யூரிட்டியா இருக்கும், குளோபலா நம்ம எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆஃப்டர்நூன் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஆஃப்டர்நூன் அதை எங்க அப்ளிகபிள் பண்றோங்கிற ஒரு மெயின் பார்ட்ல வந்தோம் சார். ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோங்களா? அடுத்த அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷனுக்காக 3 லைப்ரரி ஒன்று பார்த்தோம் சார். அப்புறம் ஒரு ஃபயர் பேஸ் கிரியேஷன் பார்த்தோம். அப்புறம் அந்த ESP8266ங்கிற அந்த அர்டினோ எப்படி அந்த இதையும் நம்ம அர்டினோ போர்டையும் எப்படி பின் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போறதுங்கிறத பார்த்தோம். ஓகே, கிரேட்பா. தேங்க்யூ வெரி மச். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ். இந்த சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் ஏன் இந்த டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு ஐஓடி டிவைசஸை வச்சாலும் ரைட், அந்த ஐஓடி டிவைஸ் ஏதோ ஒரு பேராமீட்டரை சென்ஸ் பண்ணி அனுப்பும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் பிரவீன் ஃப்ரம் என்து டெக்னாலஜி அவர் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினாரு. எப்படி காட்டினாரு? டோர் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே டோர் ஓப்பன் அப்படின்னு மெசேஜ் போகணும் அப்படின்றது காட்டினாரு. ஸோ சாட்டர்டே நாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், எல்இடி எல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ எல்இடிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஆக்சுவேட்டர் ரைட். ஸோ இப்போது உங்கள் சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர் இந்த 2 டிவைஸ் தான் உங்களை வந்து ரியல் லைஃப்க்கு கொண்டுட்டு வரும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அதுதான். நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ சென்சார்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு சென்சார்னா என்ன, ஆக்சுவேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ எந்த ஒரு டெக்னாலஜி ஆர் எந்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு புதிய கான்செப்ட்ஸ் இதெல்லாம் எது வந்திருந்தாலும் ரைட், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேச்சர்லேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க ரைட். ஃப்ரம் த நேச்சர்லேருந்து தான் எல்லாமே வந்திருக்கும். ஸோ நேச்சர்லேருந்து வருது அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு நேச்சர் டிபெண்ட் பண்ணி தான் உங்களால் ஒரு டெக்னாலஜி உருவாக்க முடியும் ரைட். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட சென்சார்ஸோட ஒர்க்கும் இருக்கும் சரிங்களா. நம்ம உள்ளே போகும்போது பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சென்சார்ஸ் பற்றி தான் நம்ம இதில் மேஜராக பார்ப்போம் ரைட். ஸோ சென்சார்ஸை பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து சயின்ஸ் எல்லாம் படித்தோம், பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாமே படித்தோம் ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் பேசிக்காக இருக்கிற அந்த ஃபிசிக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் ஒர்க் ஆகுது இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அது எப்படியெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளார வருது அப்படின்றத நம்ம இந்த சென்சார்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம சென்சார்னா என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரைட். வாட் இஸ் அ சென்சார்? சென்சார் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணிடும் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெம்பரேச்சருங்கிறது என்னது? ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரைட். டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம், டிகிரி கெல்வின்ல சொல்லுவோம் ரைட். அதை வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றும். பிகாஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னலை கன்வெர்ட் பண்ணாதான் உங்கள் மைக்ரோ கண்ட்ரோலருக்குள்ளார கொடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும். இந்த 0, 1 அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ 0னா 0 வோல்ட், 1னா 5 வோல்ட் ரைட். அந்த மாதிரி ஒரு வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். அதே மாதிரி லைட் இருக்கும். ஸோ லைட்டுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. சவுண்டுங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரைட். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற உங்களோட மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றுறது தான் சென்சார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான டெஃபினேஷன் ரைட். ஸோ இந்த இமேஜஸில் நான் ஒரு சில சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு ரைட். ஸோ இந்த சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்சார் பற்றிலாம் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இதில் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா இது என்ன சென்சார் அப்படின்னு?
உங்களால இந்த சென்சார் படங்களை பார்க்கும்போது இது இந்த சென்சார் அப்படின்னு ஏதாவது ஒரு சென்சார் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உங்களோட லைஃப்ல இல்லை எங்கேயாச்சும் நீங்க ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பொருள் எல்லாம் உடச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சென்சார்ஸ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனிஒன்? இல்லை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நோ ப்ராப்ளம் சார். சொல்லுங்க. அல்ட்ராசோனிக் சென்சார் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்லாம் பார்த்துருக்கேன். அல்ட்ராசோனிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்லாம் பார்த்துருக்கீங்க. கிரேட். ஓகே. ஸோ இந்த சென்சார்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? எந்தெந்த சென்சார் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் ஸ்டடினா ஸோ ரியல் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ரைட்? நீங்கள் கேட்கலாம் இத்தனை சென்சார்ஸ் இருக்குது, ஏன் அந்த அளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்குள்ளார வரும் ஒவ்வொன்றா பார்க்கும்போது. ஸோ இது வந்து சென்சார்னா என்ன பண்ணும்? ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டரை எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டியாக சேஞ்ச் பண்ணும். ரைட்? த சேம் வே உங்களோட ஆக்சுவேட்டர் அப்படியே ரிவர்ஸில் வேலை செய்யும். என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை ஒரு மெக்கானிக்கல் சிக்னலாவோ இல்லை வேற ஏதோ ஒரு சிக்னலாவோ சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மோட்டார், உங்களோட எல்இடி என்ன பண்ணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னல் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும்? லைட்டாக அதை கன்வெர்ட் பண்ணி தரும். ரைட்? இப்போ மோட்டார் இருக்குது. மோட்டார் என்ன பண்ணும்? ஒரு டிசி வோல்டேஜை கொடுத்தீங்கன்னா அது வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸாக அதை மாற்றி கொடுக்கும். ரைட்? நம்ம அதை வச்சு தான் நம்ம என்வரான்மெண்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ரைட்டா? சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர். ஆக்சுவேட்டர்ங்கிறது இட்ஸ் அ காமன் நேம். ஓகேங்களா? அது மோட்டார், ரிலே, எல்லாத்துக்கும் எல்இடி, எல்லாத்துக்குமே எல்லா அவுட்புட் டிவைசஸ்மே ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சுவேட்டர். ரைட்? ஓகே, இன்னொருத்தர் உள்ள வராங்க. ஓகே. ஸோ இப்போ சென்சாரை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ரைட்? அந்த அப்ளிகேஷனுக்கு எந்த சென்சார் சரியான சென்சார் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையிலேயே அந்த இடத்துல சென்சார் தேவையா அப்படின்றது. ரைட்? ஏன் இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு மென்டாலிட்டி இருக்கு. என்ன மென்டாலிட்டி அப்படின்னா ரொம்ப பெரிய டிவைஸா இல்லை நிறைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் கஜ நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய போர்டை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு போர்டு, ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஒரு போர்டு காட்டுறேன்னு வைங்களேன், இந்த போர்டு நான் தான் டிசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட ஒரு போர்டை வந்து காட்டுறேன். ரைட்? ஸோ அந்த போர்டில் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு, அப்படியே நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நல்லா பந்தாவாக உங்ககிட்ட காட்டுறேன்னு வைங்களேன். ஸோ அது என்ன ப்ரொஜெக்ட் ஆகும்? ஓகே, இந்த பர்சன் வந்து ரொம்ப டெக்னிக்கலான பர்சன் போல அப்படின்னு ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும். ரைட்? ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் ஹார்ட்வேரோட காம்ப்ளெக்சிட்டி அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டும் சேர்ந்து அதிகமாகும். கரெக்டுங்களா? இப்போ உங்கள் டிவிலலாம் சொல்லியிருப்பாங்க, டிவி சர்வீஸ் எல்லாம் விடும்போது பார்த்தீங்கன்னா உள்ள மதர் போர்டே போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க. உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு போயிருச்சு அப்படிங்குவாங்க. ஆக்சுவலாக மதர் போர்டு ஃபுல்லாலாம் போகாது, அதில் ஏதோ ஒரு சின்ன காம்பனண்ட் தான் ஃபெயில் ஆகிருக்கும். அந்த காம்பனண்ட்டை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட். அப்படி ஒரு சின்ன ஒரு 10 ரூபா காம்பனண்ட் ஃபெயில் ஆனதுனால என்டையர் மதர் போர்டே 4000 5000 கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய மாதிரி வரும். ரைட்? ஸோ சென்சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப ஈஸியாக ஃபெயில் ஆயிரும். ரைட்? நம்ம சென்சார் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறது 2 வகையில் சொல்லலாம். ஒன்று, சென்சார்லேருந்து சுத்தமாக டேட்டாவே வராது, எந்த டேட்டாவும் வராது. நீங்கள் டெம்பரேச்சர் கொடுங்க, ஏற்றுங்க, அதிகப்படுத்துங்க, டேட்டா வராது. அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டேட்டாவே வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டெம்பரேச்சர் சென்சார் வேலை செய்யல, ரொம்ப ஈஸி. இன்னொரு ஃபால்ட் வரும், என்ன அப்படின்னா தப்பான ரீடிங் கொடுக்கும். ரைட்? அதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து ஒரு 30 டிகிரி செல்சியஸ் இருக்க வேண்டிய இடத்துல 60 டிகிரி செல்சியஸ்னு ஆன்சர் கொடுத்ததுன்னு வைங்க உங்களோட சென்சார். ரைட்? நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம்லலாம் என்ன எழுதியிருப்பீங்க? 30 டிகிரிக்கு மேலே போயிருச்சு, இல்லை 35 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா உடனே அலாரமாக வந்து ஆன் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்குள்ளே இருக்கிறது 30 டிகிரி தான் இருக்கும். பட் என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களோட இதை வந்து அலாரம் வந்து ஆன் பண்ணி விட்டுரும். ரைட்? ஸோ அப்போது எனக்கு சென்சார் முதல்ல அந்த இடத்துல வேணுமா, இல்லை சென்சார் இல்லாமலே ஏதாவது என்னால் செய்ய முடியுமாங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். ரெண்டாவது, ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன். இது என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் நீங்கள் செய்ய ஆசைப்படுறீங்கன்னு வைங்களேன். அந்த வாஷிங் மிஷின் இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனியெல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்க என்னென்ன மாதிரி சென்சார்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? இப்போ கோத்ரேஜ்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா கோத்ரேஜ் வந்து உள்ளே இருக்கிற வாட்டரை எப்படி சென்ஸ் பண்ணுறாங்க. ரைட்? இப்போ வந்து எல்ஜி கம்பெனியோட வாஷிங் மிஷின் இருக்குன்னா அவங்க எப்படி வாட்டரை சென்ஸ் பண்ணுறாங்க.
ரைட். ஸோ இது மாதிரி மற்றவங்களோட பற்றின இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் செஞ்சிருந்து எப்படி எவால்வேட் ஆகி வந்தாங்கங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ வே ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் அ சென்சார், எல்லா சென்சாரும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஓகேவா? சென்சாரோட மெயின் வேலை என்ன? ஒரு ஃபிசிக்கல் பேராமீட்டரை எலக்ட்ரிக்கல் பேராமீட்டரா மாற்றும். அது எப்படி மாற்றும், என்ன பிரின்சிபல் பயன்படுத்தும் அப்படிங்கிறது டிஃபர் ஆகும். ரைட். அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸ்டடி த அப்ளிகேஷன் ஏரியா. அப்ளிகேஷன் ஏரியாவை ஸ்டடி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் செய்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு உங்களோட ப்ரீ ரெக்வஸ்ட் என்ன? முதல்ல நமக்கு வந்து துணி துவைக்க தெரியணும். ரைட்டா? ஒரு துணியை எடுத்து ஊற வைக்கணும், எவ்வளோ சோப் உள்ளே போட்டு ஊற வச்சு துவைச்சு புழிஞ்சு அதை நம்ம ஃபிசிக்கலாக ஒரு தடவை அதை செஞ்சு பார்த்துருந்தோம்னா மட்டும்தான் ரைட் அந்த ஒர்க்கை வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களும் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கிச்சனுக்கு போங்களேன், சமையல் செய்ய போங்களேன், இப்போ உங்கள் அம்மா வந்து எப்படி சமைக்கணும்னு சொல்லி ரெசிபி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீ வந்து கனெக்ட் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து நீ ஆட் பண்ணணும், நல்லா கொதிக்க வைக்கணும், அடுப்பு ஆஃப் பண்ணணும், இதெல்லாம் சொல்லுவாங்க. ரைட். ஆனால் உங்கள் அம்மா செய்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், டேஸ்ட் வித்தியாசம் வரும். ரைட். ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார வரும்பொழுது தான் அந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் உண்மையிலேயே இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு ஒரு சாப்பாட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ண பார்க்குறக்கு நமக்கு தெரியும். ரைட். பட் சமைக்கும் போதே வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது நமக்கு தெரியாது. ரைட். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும். ரைட். அது ரொம்ப ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து நீங்கள் ஆட்டோமேட் பண்ண போறீங்கன்னா, முதல்ல பேசிக்காக உங்களுக்கு கொஞ்சமாவது அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? தண்ணி எங்கிருந்து பாயுது, தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு பாயுது, ரைட். ஸோ எப்படி அவங்க மண்ணை தொட்டு பார்த்து ஈரப்பதம் இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ரைட். எனக்கு இப்போ எப்படி இதெல்லாம் வந்து இட்ஸ் அ டேர்ம் ஆஃப் இன்ஜினியரிங். ரைட். இன்ஜினியரிங் டேர்மில் இருக்கிற விஷயங்கள். இந்த இன்ஜினியரிங் டேர்மில் வர ப்ராப்ளம்ஸை நான் எப்படி வந்து சரி பண்ணுறது, எனக்கு தெரியல, நான் எங்கே போய் கேட்கறது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸை வந்து கன்சல்ட் பண்ணலாம். ரைட். இதுக்குன்னே நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, சென்சார்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ராப்ளமுக்கும். ரைட். ஸோ அதில் முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்றது அவங்கள வந்து கன்சல்டன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ரைட். அவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும், அவங்க உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ யூ ஹாவ் டு பே. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஐடி ஆஸ்க் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கும். ரைட். எம்ஐடி இஸ் நத்திங் பட் மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமெரிக்கா மாசச்சூசெட்ஸ்ல இருக்கு. ரைட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆஸ்க் அன் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் வேர்ல்டு வைடில் யாருக்காவது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த டவுட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு வெப்சைட் இது. ரைட். இதில் நீங்களும் போய் இதில் போய் நீங்கள் கொஸ்டின்லாம் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது இன்ஜினியரிங் பண்ண சொன்ன மாதிரி எந்த சென்சார் சூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனுக்கு இந்த சென்சார் ஓகேவா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஆஸ்க் திஸ் ஆஸ்க் அன் இன்ஜினியர் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் நீங்கள் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், மேலேயே போட்டிருப்பாங்க ஃபேக்கல்ட்டி அண்ட் ரிசர்ச். நீங்கள் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருந்தால் போய் கேட்கலாம், இல்லை அகாடமிஷியனாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ரைட். யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த லாகின்ல போயிட்டு நீங்கள் உள்ளே போய் கேட்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பயாலஜி ரிலேட்டடாக, கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டேஷனாக, டிசைனா, எஜுகேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் நீங்கள் அதில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட். ஆஸ்க் அன் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் நெட்டில் இருக்கும், தேடி பாருங்க. இது கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டான வெப்சைட். ஓகே. ஸோ இப்போதான் நம்ம சென்சார்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். சென்சார்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சென்சார் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் இதில் ஆக்சுவலாக லாட் ஆஃப் சென்சார்ஸ் இருக்குது. நான் இந்த பிபிடியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சென்சார்ஸ் வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற சென்சார்ஸ். ஓகே. நீங்கள் ரியல் லைஃப்பில் அப்ளிகேஷன்ஸில் பார்க்குற சென்சார்ஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ த ஃபர்ஸ்ட் சென்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்சாரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைட் இருக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை டிபெண்ட் பண்ணி உங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும். இந்த எல்இடியோட ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஸோ அது மூலமா ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களால் செய்ய முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாயந்தரமான நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து லைட் ஆன் பண்ணுவோம். ஓகே. அந்த போர்ட்டிகோ லைட்டை வந்து ஆன் பண்ணுவோம். ரைட். இப்போ அது எப்படி நம்ம ஆன் பண்ணுறோம்? ஸோ அந்த வெளிச்சம் குறைஞ்சிருச்சு, இருட்டாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணுறோம். ரைட். ஸோ அதை சென்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இருட்டாயிடுச்சா இல்லையா அப்படின்னு. அதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த சென்சார். இது ஒரு அரௌண்ட் ஒரு 10 ரூபா வரும் இந்த சென்சாரோட விலை. ரைட். இதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்க? இந்த சென்சாரில் என்ன ப்ராப்ளம் வரும்? யாராவது கெஸ் பண்ண முடியுங்களா?
நம்ம இந்த டாபிக்ல ஃபுல்லா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எந்த சென்சார் எந்த மாதிரியான ரியல் டைம் இஷ்யூஸ் எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சென்சார் விலை வெறும் 10 ரூபா, ரைட்டா? அப்புறம் ஏன் இவ்வளோ கம்பெனிஸ் இந்த உலகத்துல இருந்தும் ஏன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருட்டானா லைட் ஆன் ஆகிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த கம்பெனியும் அதிகமா மார்க்கெட்ல தயாரிக்கல அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, ரைட்? இப்போ நான் வந்து இப்போ வெறும் 10 ரூபா சென்சார்ப்பா, ஓகே? இப்போ உங்க எல்இடி பல்ப்லாம் இருக்கு, அதுக்குள்ளார இதை வச்சு நான் கொடுத்துடலாம், ஓகே? கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு ப்ராடக்ட்ல ஒரு மார்க்கெட், ஏன் அதெல்லாம் யாரும் ஏன் அந்த கம்பெனி தயாரிக்கிறது இல்லைன்னு ஒரு கொஸ்டின் வரும், ரைட்? முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு சுச்சுவேஷனை கன்சிடர் பண்ணி பாருங்களேன், ரைட்? இப்போ உங்க வீட்டில் இருக்கிற போர்ட்டிகோவையே நீங்க வந்து கன்சிடர் பண்ணி பாருங்க. ஸோ போர்ட்டிகோவில் இப்போ நைட் ஆகுது, ரைட்? ஸோ இருட்டாகுது அப்படிங்கிறது வந்து உடனே வந்து இருட்டாகிறது கிடையாது, ரைட்? இட் டேக் சம் டைம். நம்ம இந்த மால் நேரம்னு சொல்லுவோம், சாயந்தரம் ஒரு 5:30க்கு மேலே ஒரு 7 o'clock வரைக்கும், ரைட்? அந்த மால் நேரம் 6 மணின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைட் வந்து சடனாக குறையிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிக்கிட்டே வரும், ரைட்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இந்த மாதிரி எல்டிஆர் இந்த லைட் சென்சார்ஸ்க்குலாம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஸோ வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிச்சமாக இருந்தது அப்படின்னா 100 அப்படின்னு அர்த்தம், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ரைட்? ஸோ வெளிச்சம் இல்லை அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம், ரைட்? அப்படி ஒரு வேல்யூ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10ல இருந்து 100 வரைக்கும் அதால வந்து வேல்யூஸ் கொடுக்க முடியும், ரைட்? ஃபுல்லா இருட்டா இருந்தா 10ங்கிற வேல்யூ வரும், ரைட்? நல்லா பிரைட்டா இருந்துச்சு அப்படின்னா 100ங்கிற வேல்யூ வரும். ஸோ லைட் இன்டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி நடுவில் இருக்கிற வேல்யூ மாறும், 10ல இருந்து 11, 12, 13, 14, 15, 16. அந்த வெளிச்சம் அதிகமாக என்ன ஆகும், அதோட வேல்யூ ஏறிட்டே போகும். மேக்ஸிமம் வெளிச்சம் வந்து 100 அப்படிங்கிற வேல்யூ வந்துடும். அதே மாதிரி வெளிச்சம் குறையும் போது என்ன ஆகும், 100ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், 100ல இருந்து 99, 98, 97 அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும், ரைட்? நாம் என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் எழுதும் போது ஒரு 50 இல்லை ஒரு 40 அப்படின்னு வந்தது லைட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம், ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு 40 அப்படின்னு வந்து லைட் ஆன் ஆகணும், அதாவது இந்த மால் நேரம் கொஞ்சம் இருட்டிக்குச்சு அப்படிங்கும்போது லைட் ஆன் பண்ணணும்னு பிளான் பண்ணுறேன்னு வைங்களேன். இந்த சென்சார் கொண்டு போய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ வெளிச்சம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ரைட்? வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த த்ரெஷோல்டு வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும், ரைட்? இப்போ வந்து 99 அப்படின்னா 99ல ஷார்ப்பா நிற்காது, 100, 99, 98, 99, 100 அந்த வேல்யூ வந்து ஒரு சின்ன டீவியேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்க தெர்மாமீட்டர் அதுலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு 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 0.1, 0.2ல ஒரு சின்ன வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும், ரைட்? அதே வேரியேஷன் தான் உங்க எல்லா சென்சார்ஸ்லையுமே அந்த 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 வேரியேஷன் வரும், ரைட்? இப்போ நான் வந்து 14 வந்தால் லைட் ஆன் ஆகணும்னு வைக்கிறேன்னு வைங்களேன், ரைட்? இப்போ வந்து இருட்டு ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ 100 அப்படிங்கிற வெளிச்சத்துலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, ரைட்? குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் உங்களோட அந்த 40 அப்படிங்கிற வேல்யூக்கு வந்துடும், 41க்கு வந்துடும், அப்புறம் 40க்கு வந்துடும். 40 வந்ததுமே உடனே என்னோட ப்ரோக்ராம் என்ன பண்ணும், லைட்டா ஆன் பண்ணி விட்டுரும். ஆனா 40 அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டேபிளா நிற்காது, ரைட்? ஸோ என்ன ஆகும், அந்த 40ங்கிறது 41க்கு போகும், ரைட்? திரும்ப 40க்கு வரும், திரும்ப 39க்கு வரும், திரும்ப 40, 41 இந்த 3 வேல்யூக்குள்ளார கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும், திரும்ப அதுல இருந்து டவுன் ஆகி 38, 39 அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அப்போ 38, 39 40 and below, ஸோ லைட் வந்து கான்ஸ்டன்டா ஆன் ஆகும், ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 40 அப்படிங்கிற அந்த த்ரெஷோல்டு பாயிண்ட்ல உங்க லைட் என்ன ஆகும், திடீர்னு ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப்னு ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ரைட்? அப்புறம் கண்டினியூவா ஆன்லயே இருக்கும், ரைட்டா? இப்போ திரும்ப அதே மாதிரி பகல் நேரம் விடிய காலையில் என்ன ஆகும், வெளிச்சம் வந்து அதிகமாயிட்டே போகும். அதிகமாகும் போது என்ன ஆகும், அதே மாதிரி திரும்ப ஆன் ஆஃப், ஆன் ஆஃப், ஆன் ஆஃப்னு ஃபிளக்சுவேட் ஆகிட்டு கண்டினியூவா ஆஃப்ல இருக்கும், ரைட்? அந்த கொஞ்ச நேரம் ஃபிளக்சுவேட் ஆகிறது இருக்கு பார்த்தீங்களா, ரைட்? இப்போ நாம வந்து நமக்கு இந்த சயின்ஸ் ஒரு இன்ஜினியரிங்லாம் தெரியும், எதனால பிரச்சனை வருதுன்னு தெரியும், நம்ம அதை கண்டுக்க மாட்டோம், ரைட்? ஒரு லேமேன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ரைட்? அவங்க கூட கொண்டு போய் இந்த லைட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்து பயந்துக்குவாங்க, அது ஆன் ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து பயந்துக்குவாங்க, ரைட்? ஸோ அதனால இந்த மாதிரியான சென்சார்ஸ், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக யாரும் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதில்லை. அந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா நீங்க சென்சார்ஸ் யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா போக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதுங்களா? இப்போ எல்டிஆர் லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர், லைட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்சார், ரைட்? ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படின்றத பத்தி நம்ம இதில் பார்த்தோம், ரைட்? ஸோ செகண்ட் வந்து கேஸ் சென்சார். ஸோ இது எல்லாரும் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து லீக் ஆகுது, கேஸ் சிலிண்டர் லீக் ஆச்சுன்னா உடனே அலாரம் அடிக்கணும். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம், ரைட்? இப்போ இன்ஜினியரிங்லலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வருவாங்க. நான் வந்து கேஸ் லீக் ஆகிறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொல்யூஷன் மானிட்டர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெஹிக்கிளில் வந்து அதிகமாக பொல்யூஷன் வருது அப்படின்னு வந்துச்சுன்னா
நாங்கள் வந்து உடனே என்ஜின் ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த கேஸ் சென்சார். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்கள் கார்பன் டை ஆக்சைடு சென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் வெஹிக்கல்லேருந்து வர அந்த ஸ்மோக் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் மோனாக்சைடு, அதை சென்ஸ் பண்ணுறக்கு சென்சார்ஸ் இருக்குது. ஆக்சிஜனை சென்ஸ் பண்ணுறக்கு சென்சார்ஸ் இருக்குது. ரைட், எல்பிஜி கேஸ் சென்ஸ் பண்ணுறக்கு சென்சார் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ரைட், இந்த மாதிரி ஒரு நெட்டு மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த சென்சார் தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு அனலாக் சென்சார். ரைட், இந்த சென்சார்ல என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் யூஸ் பண்ணும்போது, இதுக்கு ஒரு யூஸ் கேஸ், ஒரு செமையான ஒரு கேஸ் ஸ்டடியும் இருக்குது. ரைட், இந்த சென்சார் என்ன பண்ணும், எப்படி, என்ன ப்ராப்ளம் வரும் ரியல் லைஃப்பில், யாராவது கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர், ரைட், அந்த சிலிண்டரை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த கேஸ் சென்சார் கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும்? இல்லை உங்கள் வெஹிக்கிளோட ஸ்மோக்கை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சென்சார் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்? Is it audible? Hello? Yes, Raghu, you are audible. Okay, ma'am. Thank you, ma'am. கொஞ்சமா there is a small break at times. இல்ல கொஞ்சம் அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு, but it is quite audible. ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, 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 ma'am. Thank you, ma'am. Okay, the gas sensorல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்துல போய் பேஸ் பண்ணுவீங்க. ரகு இப்ப ரொம்ப பிரேக் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் கேட்கவே இல்ல. ஹலோ, சிக்னல் இல்லையா? இல்ல மேம், கேட்கல ரகு, சுத்தமா கேட்கல. இட்ஸ் பிரேக்கிங். இல்ல. பாலச்சந்திரன் இருக்கீங்களா? உங்களுக்கு கேக்குதா? சுதா பிரேக் ஆகுதா? கேக்குதுங்க மேம். என்னங்க? எனக்கு பிரேக் ஆகுதுங்க மேம். பிரேக் ஆகுது. இல்ல பிரேக். ஓகே ஓகே ஓகே. பிரேக் ஆகுது ரகு. ஒரு ரகு வீடியோ ப்ளே பண்ணிருந்தேன்னா அது ஆஃப் பண்ணிருக்கு. இல்ல ரகு எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணி தான் வச்சிருக்காரு ஆல்ரெடி, அவருக்கு சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இன்னைக்கு இவ்வளவு நாள் மேனேஜ் பண்ணிட்டாரு. அவர் ஏரியால there is lot of network problem. So he was already worried எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போலான்னு யோசிச்சாரு, பட் பாஸ் கிடைக்கல. He has optimized everything. இவ்வளவு நாள் ஒழுங்கா போச்சு, இன்னைக்கு ஏதோ ப்ராப்ளம் பண்ணுது. ஹலோ மேம், இப்போ ஆடியபிள் இருக்கா மேம்? அப்பயே விட இப்ப பரவாயில்ல, ஆனா பிரேக் ஆகுது. ஒரு 2 சென்டென்சஸ் பேசுங்க ரகு, சொல்றேன் நான். ஓகே மேம். சோ இப்போ இந்த கேஸ் இல்ல இல்ல ரகு நோ நோ ரகு நோ. ஓகே மேம், ஒரு மீட்டிங்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி திரும்ப கனெக்ட் ஆகும். நீங்க டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வேணா திருப்பி கனெக்ட் ஆகுங்க ரகு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வில் மேனேஜ் இட். ஓகே. So participants என்ன பண்ணீங்க நேத்து? யாராவது சண்டே இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணீங்களா? Did you do anything interesting yesterday to share here? How was your Sunday? தூங்குறத தவிர வேற ஏதாவது பண்ணீங்களா? இதுவரைக்கும் பேசாதவங்க இந்த வெபினார்ல you can now speak something. ஏன்னா இது டெக்னிக்கல் கொஸ்டின் கிடையாது, very very common question. How was your Sunday? Anybody? எதுக்குமே பேசாம இருந்தா என்னப்பா பண்றது? ஏதாவது ஒண்ணு பேசுங்க பார்க்கலாம். Shall I pick out somebody? எல்லாம் மியூட் போட்டு வச்சிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க கொஞ்ச நேரம். சார் வர வரைக்கும் let us unmute.
யாரை பிக்கப் பண்ணலாம்? யாரையாவது பிக்கப் பண்ணலாமா? Or somebody will come forward. I'll pick up one boy and one girl. பசுபதி ராஜா இருக்கீங்களா? காணாம போயிட்டாரா? இருக்காரா? ஹலோ மேம். இருக்கீங்களா? பசுபதி ராஜா சொல்லுங்க. பசுபதி ராஜா, where are you from? Oh, I think Mr. Raghuvaran is back here. மேம் இப்போ ஆடியபிளா இருக்கா மேம்? Yes, it is good. Good. Okay மேம். Pasupati Raja, we'll come back to you later. சரிங்களா? Okay, now sir will continue the session. Okay, over to Mr. Raghuvaran. Okay ma'am, thank you ma'am. Okay, so நம்ம இந்த சென்சார்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தோம். கேஸ் சென்சார்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்க சிலிண்டர் வச்ச இடத்த போய் பாருங்களேன். உங்க கிச்சன்ல நிறைய டஸ்ட் இருக்கும், ரைட்? இப்போ உங்களோட அந்த அந்த கேஸ் சிலிண்டர் இப்போ நீங்க சிலிண்டர் மாத்துறீங்க அப்படின்னா அந்த குப்பை நிறைய அடிச்சிருக்கும், டஸ்ட் இருக்கும், புழுதியா இருக்கும், ரைட்? இந்த சென்சார் மேல பாருங்களேன், ஃபுல்லா வந்து ஒரு நெட்டு மாதிரி தான் இருக்கும், ரைட்? அந்த நெட்டு மேல போய் உங்க டஸ்ட் எல்லாம் போய் அடைச்சிக்கிச்சுன்னு வைங்க. இந்த சென்சார் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? தண்ணி ஊற்றியும் க்ளீன் பண்ண முடியாது, ரைட்? சென்சார் மேலாம் டஸ்ட் போய் அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இப்போ எல்பிஜி கேஸ் லீக் ஆனாலும் அதால சென்ஸ் பண்ண முடியாது, ரைட்? இது ஒரு ப்ராக்டிக்கலா வர ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்ல இல்ல உங்களோட பைக்ல இருக்கிற பொல்யூஷனை மானிட்டர் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ரைட், என்ன ஆகும்? இமீடியட்டா அந்த கரியெல்லாம் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? உங்க வண்டியோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கொஞ்சம் கறி பிடிச்சிருக்கும், ரைட்? அந்த கரியெல்லாம் வந்து இது வந்து அடைச்சிக்கும். அடைச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னா எகைன் அதே மாதிரி இது வந்து வேலை செய்யாம போகும். ஸோ இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கல் யூஸ் கேஸ் பிரச்சனைகள் எல்லாமே இதுல வரும். இதுல இன்னொரு யூஸ் கேஸ் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஒரு கம்பெனி, ரைட்? ஒரு ஐடி கம்பெனி. அந்த ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளாரையே வந்து ஒரு பேண்ட்ரி இருக்கும், கேன்டீன்னு சொல்லுவீங்கல்ல ஸ்கூல்ல. ஓகே, அந்த பேண்ட்ரியில் வந்து ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. ஓகே, அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போது அங்க இருக்கிற அப்புறம் சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் தான், அங்க இருந்தவங்கள சேர்ந்து அதை அணைச்சிட்டாங்க, ரைட்? அணைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ எல்லாம் எப்பயுமே இந்த பெரிய பெரிய கம்பெனியில் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபயர் சென்சார் வச்சிருப்பாங்க, ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணுற ஃபயர் சென்சார். அந்த ஃபயர் சென்சார் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஐஆர் எல்இடி வச்சிருப்பாங்க, ஒரு ஐஆர் ரிசீவர் வச்சிருப்பாங்க, ரைட்? ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஐஆர் கம்யூனிகேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஸ்மோக் எல்லாம் போச்சுன்னு வைங்களேன், தீ பிடிச்சி அந்த ஸ்மோக் வந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மோக் வந்து அந்த சென்சார் கிட்ட வரும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து தடப்படும். அப்போ வந்து தீ பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும், ரைட்? அதான் அந்த சென்சாரோட பேசிக் பிரின்சிபல், ரைட்? நம்ம அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களா, திருடன் வராமல் இருக்கிறக்காக ஒரு லேசர் மாதிரி லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த லேசரை கிராஸ் பண்ணி போனால் உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரைட்? அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் அதுவும், ரைட்? அந்த சென்சார் வந்து வேலை செய்யல, ரைட்டா? அப்புறம் எல்லாத்துக்கும் டவுட் வந்துருச்சு, ஏன் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனால் சென்சார் வந்து யாரையும் அலர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர் சென்சாரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, ரைட், அந்த சென்சாரில் ஒரு செலந்தி பூச்சின்னு சொல்லுவீங்களே, உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கார்னர்ஸில் ஒரு சின்ன செலந்தி வந்து கூடு கட்டி இருக்கும், ரைட்? அந்த செலந்தி வந்து அந்த சென்சாரை சுற்றி வந்து ஒரு கூடு கட்டி வச்சிருக்குது, ரைட்? செலந்தி வலை. அப்போ அது என்ன ஆயிடுச்சு, அந்த செலந்தி வலை வந்து அந்த சென்சாரை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிச்சு. அந்த செலந்தி வலைக்குள்ளார அந்த ஐஆர் டிரான்ஸ்மிஷன் பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருந்துச்சு, ரைட்? இப்போ அந்த ஸ்மோக் மேலே போய் சென்சார் மேலே படும்போது அந்த ஸ்மோக்கால சென்சாரை போய் ரீச் பண்ண முடியல, அந்த செலந்தி வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிச்சு, ரைட்? அந்த செலந்தி வலை. இது வந்து அந்த பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனியில் வந்த ஒரு ப்ராப்ளம். அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து சும்மா ஜஸ்ட் அந்த ஒட்டடை அடிக்கிற வேலை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு சென்சாரையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது பூச்சி போய் உள்ளே உட்காந்துருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்? ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட வரும். அடுத்தது வந்து கிளிட் சென்சார். இந்த கிளிட் சென்சார் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிளிட் சென்சார். உங்கள் ஸ்கூட்டி பெப்பு, ஓகே, ஸ்கூட்டி பெப் அப்படின்னு ஒரு மாடல் ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் கீயை ஆன் பண்ணீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் பசரிங், ஒரு அலாரம் அடிக்கும். மியூட் ஓப்பன் பண்ணிக்கி, ஓகே. ஸோ உங்கள் கிளிட் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் கிளிட் சென்சார் தான் அதில் வச்சிருப்பாங்க, ரைட்? உங்களோட ஆக்டிவா இல்லை, ஸ்கூட்டி பெப்பில் சைடு ஸ்டாண்ட், ஓகே, சைடு ஸ்டாண்ட் ஓப்பனில் இருந்தால் வந்து அலாரம் அடிக்கும். எப்போ நீங்கள் சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுறீங்களோ அப்போ தான் அந்த அலாரம் ஆஃப் ஆகும்.
அங்க யூஸ் பண்றதா வந்து இந்த கிளிட் சென்சார் அப்படின்றது, ரைட்? ஸோ ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷன் நீங்க திருப்புறீங்க அப்படின்னா அந்த சென்சார் வந்து ஆன் ஆயிடும். திரும்ப பழைய பொசிஷன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா சென்சார் வந்து ஆஃப் ஆயிடும். கிளிட் சென்சார் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி, ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும், ரைட்? அடுத்தது தான் வந்து ரொம்ப அல்ட்ராசோனிக் சென்சார் அப்படின்றது. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான சென்சார் அண்ட் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எத்தனை உங்களுக்கு பேட் தெரியுங்களா? பேட், வவ்வால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ரைட்? வவ்வாலுக்கு வந்து சில நேச்சர் தான் சொல்லுவாங்க, வவ்வாலுக்கு வந்து சரியா கண்ணு தெரியாது, பகல் நேரத்தில் அதால் பறக்க முடியாது, பகல் நேரத்தில் அதால் அது பறக்கிறது இல்லை ஏன்னா அதுக்கு வந்து கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இரவு நேரங்கள்லையும் அதுக்கு வந்து அவ்வளோ தெளிவாக பார்வையெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் எப்படி அந்த வவ்வால் வந்து பறந்து கரெக்டாக நேவிகேட் பண்ணி போகுது எங்கேயும் மோதாமல்? யாராவது சொல்ல முடியுங்களா? நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம் எப்படி வந்து ஒரு வவ்வால் பறக்குது அப்படின்னு. யாராச்சும் ஒருத்தர் சொல்றீங்களா எப்படி பறக்குது அப்படின்னு? சார் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வச்சு பறக்கும் சார். எஸ், கரெக்ட். அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வச்சு பறக்கும். அது எப்படி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வச்சு பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ங்கிறது என்னது? 20 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே, அதாவது ஹியூமனால கேட்க முடியாத அளவு அந்த ஃப்ரீக்வன்சியை தாண்டி இருக்கிறதால வந்து நம்ம அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சென்ட் பண்ணும். அது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப அந்த வவால்கிட்டே வரும்போது அந்த வவால் வந்து புரிஞ்சுக்கும், ஓகே நமக்கு எதிரில் வந்து ஏதோ ஒரு அப்டக்கிள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அந்த திரும்பி வர அந்த வேவ்ஸோட அதோட இன்டென்சிட்டி, அதோட அந்த அந்த ஸ்ப்ரெட் ஆகி வர விதங்கள் எல்லாம் வச்சு அது எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்ட், அது எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே வவ்வாலால் வந்து சென்ஸ் பண்ண முடியும், ரைட்? இதே பிரின்சிபல் தான் உங்களோட ப்ளூ வேல் எல்லாம் யூஸ் பண்ணும். ப்ளூ வேல், டால்ஃபின் இதெல்லாமே யூஸ் பண்ணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனார் அப்படிங்கிற ஒரு சிக்னலை யூஸ் பண்ணும், ரைட்? ஸோ சோனார் அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து இந்த வேலெல்லாம் வந்து அனுப்பும். ஸோ அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரதை வச்சு அங்கே வந்து மீன் இருக்கா இல்லை பாறை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அதால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இந்த கான்செப்டை, அதாவது ஒரு சிக்னலை அனுப்பி ரிஃப்ளெக்ஷனை வச்சு புரிஞ்சுக்கிற டெக்னாலஜி வச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார். உங்களோட ரேடார், இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு 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 எதிரி நாட்டு ஃப்ளைட் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரேடாரில் காட்டும், ரைட்? ஸோ அந்த ரேடாரும் அதே பிரின்சிபலாக தான் வேலை செய்யும். இங்கிருந்து ஒரு ஃப்ரீக்வன்சி அனுப்புவாங்க, அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப கீழே வரும், அதை வச்சு அந்த கால்குலேஷனை வந்து பண்ணுவாங்க. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் அதே வேலையை தான் செய்யும், ரைட்? இந்த சென்சார் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் 4 பின் இருக்கும். இந்த பின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து விசிசின்னு இருக்கும், பவர் சப்ளை. கடைசி பின்னும் வந்து பவர் சப்ளை பின், ஓகே? விசிசி கிரவுண்ட் ப்ளஸ் மைனஸ். நடுவில் இருக்கிற 2 பின் தான் உங்களுக்கு இருக்கிற மெயினான பின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ட்ரிகர் அப்படிங்கிற பின், ரைட்? ட்ரிகர் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் வந்து இந்த சென்சார் சென்ட் பண்ணிடும், ரைட்? சென்ட் பண்ண உடனே உங்களோட எக்கோ பின் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், போன சிக்னல் திரும்ப வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த அந்த போயிட்டு திரும்ப சிக்னல் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உடனே எக்கோ அப்படிங்கிற பின்ல வந்து 1 அப்படின்னு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிச்சிடும், ரைட்? ஒரு 1 வந்து இன்புட் பின், ட்ரிகர்ங்கிறது இன்புட் பின், எக்கோங்கிறது அவுட்புட் பின், ரைட்? ஸோ என்ன பண்றீங்க, ஒரு ட்ரிகர் சிக்னல் வந்து 1ன்னு கொடுத்தீங்கன்னா உடனே அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் கிளம்பும். போயிட்டு எப்போ எக்கோங்கிறது எக்கோல எப்போ நமக்கு அவுட்புட் கிடைக்கும்னா அந்த சிக்னல் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிட்ட வந்ததையும் எக்கோ அப்படிங்கிறது கொடுத்துரும், ரைட்? ஸோ இதை வந்து என்ன மாதிரி இதை நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுவோம் இதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடுவில் ஏற்படுற டைம் பீரியட், ரைட்? இப்போ நான் ட்ரிகர் கொடுத்து எவ்வளோ நேரம் கழிச்சு எனக்கு வந்து எக்கோ கிடைச்சது, எப்போ அந்த சிக்னல் போனதுலேருந்து எவ்வளோ டைமில் எனக்கு வந்து திரும்ப அந்த சிக்னல் கிடைச்சது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிடலாம், ரைட்? அந்த ஃபார்முலாலாம் படிச்சிருப்பீங்க, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டைம் அண்ட் வெலாசிட்டி எல்லாம் வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ரைட்? அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இந்த சென்சாருக்கு, இந்த சென்சாரோட டேட்டா ஷீட்டில் போனீங்கன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, ரைட்? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்க வந்து டிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த டிஸ்டன்ஸை ஐடென்டிஃபை, அதாவது எவ்வளோ சென்டிமீட்டர்ல இருக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இல்லை எவ்வளோ மீட்டர்ல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த அல்ட்ராசோனிக் சென்சாரை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த சென்சாரோட என்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்க டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ற அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு எப்பெல்லாம் தேவைப்படும்? யாராவது கெஸ் பண்ண முடியுங்களா? டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் anyone? சார் இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பா கரெக்ட். அடுத்தது இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ உங்களோட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரோட ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், ரைட்? இப்போ வர கார்லலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ அவங்க ரிவர்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பீப் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பக்கத்தில் போகிறாங்கன்னா பீப் சவுண்ட் அதிகமாக கேட்கும், ரைட்? அந்த
பீப் சவுண்ட் அந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி அந்த பீப் கொடுக்குறது பார்த்தீங்களா, இட் இஸ் யுவர் அல்ட்ராசோனிக் சென்சார். ரைட், உங்க கார்ல இருக்கிறது அல்ட்ராசோனிக் சென்சார் தான், பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும் பிகாஸ் அது வந்து வாட்டர் ப்ரூஃப் சென்சார். இந்த பிக்சர்ல காட்டுறது வந்து வாட்டர் ப்ரூஃப் சென்சார் இல்லை. ரைட், ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இன்ஜினியரிங்லலாம் நாங்கள் ப்ராஜெக்ட் கேட்கும்போது என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா, அப்போ வந்து நாங்கள் பிளைண்ட் ஸ்டிக் ஒன்று செய்கிறோம். ஸோ பிளைண்ட் பர்சன் வந்து நடந்து போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க அந்த குச்சியை யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து அவங்களுக்கு அந்த அப்டக்கிள் இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணி சொல்லுவோம். ரைட், இந்த மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. ரைட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் அந்த கார்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்யூஷன் அவாய்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் பென்ஸ் கார்லலாம். அதில் வந்து சைட்லலாம் இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் வச்சுருப்பாங்க. ரைட், பக்கத்தில் வர வண்டி வந்து நமக்கு எவ்வளோ நெருக்கமாக வருது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி ஸோ கரெக்டாக டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், ஸோ இது வந்து உங்களோட அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இது பாருங்கள், இது நேச்சர்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சென்சார் தான். நேச்சரில் ஒரு பேட் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்து அது மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு சென்சார். அடுத்தது பிஐஆர் சென்சார். ரைட், ஸோ பிஐஆர் சென்சார் இது ரொம்ப ஒரு அமேசிங்கான சென்சார். இந்த சென்சார் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் ஹியூமனோட ஐஆர் ரேஸ். நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம், எந்த ஒரு ஹீட் கொடுக்குற ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஐஆர் ரேடியேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஹியூமன் பாடியும் அதே மாதிரி தான். ரைட்டா, ஹியூமன் பாடியிலிருந்தும் வந்து ஐஆர் ரேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த காண்டாக்ட்லெஸ் தெர்மோமீட்டர் வச்சு ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லி அதுக்கு செக் பண்ணிட்டு இருந்தாங்க. ரைட், அது எப்படி வேலை செய்யுது இந்த காண்டாக்ட்லெஸ் தெர்மோமீட்டர்ஸ்? இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐஆர். ஓகே, உங்கள் பாடியிலேருந்து எவ்வளோ ஐஆர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி தான் அந்த காண்டாக்ட்லெஸ் தெர்மோமீட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ உங்களுக்கு ஃபீவர் அடிக்குது அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஐஆர் ரேடியேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபீவர் இல்லைன்னா உங்களுக்கு ஐஆர் ரேடியேஷன் நார்மல் லெவலில் இருக்கும். இந்த பிஐஆர் இஸ் நத்திங் பட் பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பாசிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா ஹியூமன் பாடியிலேருந்து எமிட் ஆகிற ஐஆர் ரேஸை ரிசீவ் பண்ணி, ரைட்டா, அது மூலமாக ஒரு ஹியூமன் இருக்காங்களா இல்லையாங்கிறத சென்ஸ் பண்ணும். ரைட், ஹியூமன் பாடியிலேருந்து எமிட் ஆகிற ஐஆரை வச்சு இது வந்து வேலை செய்யும். வேற எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இது வந்து வேலை செய்யாது. முன்னாடி பார்த்த அல்ட்ராசோனிக் சென்சார் எந்த தடங்கள் வந்தாலும் சென்ஸ் பண்ணும். அது ஹியூமனாக இருக்கட்டும், ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக்கு, ஒரு வெசல், எதுவாக இருந்தாலும் அது வந்து சென்ஸ் பண்ணிடும். பட் பிஐஆர் சென்சார் அப்படி கிடையாது. பிஐஆர் சென்சார் ஹியூமன் பீயிங்ஸை மட்டும்தான் மெஷர் பண்ணும். ரைட், இந்த சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தோம், இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க, திரும்ப வெளியில் வரும்போது லைட் ஆஃப் பண்ணாமல் வந்துடுறாங்கன்னு வைங்களேன். ரைட், அதை ஆட்டோமேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஐஆர் சென்சார் கொண்டு போய் வைக்கலாம். ஸோ எப்போ அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள போகிறாங்களோ அப்போ லைட் ஆன் ஆகும், வெளியில் வந்து லைட் ஆஃப் ஆயிரும். ரைட், சப்போஸ் இல்லை நான் வந்து இப்போ கிச்சனில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது, ஓகே, நான் எப்போல்லாம் நான் அடுப்பு கிட்ட போகிறேனோ அப்போல்லாம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஆன் ஆகணும் அப்படின்னாலும் நான் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ரைட், இல்லை நான் இப்போ வந்து இருட்டில் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட். ரைட், ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ எப்போ அங்கே வந்து ஹியூமன்ஸ் நடந்து போகிறாங்களோ அப்போ தான் அந்த லைட் எல்லாம் ஆன் ஆகும். ஒன்ஸ் அவங்க அந்த லைட்டை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா லைட் ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஹியூமனை சென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அலாரம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வீடு இருக்குன்னு வைங்களேன். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளார எப்படியெல்லாம் நுழைய முடியும்? ஒரு திருட வரான் அப்படின்னா ஒன்று ஜன்னலை உடைச்சிட்டு வரலாம், இல்லை கதவை உடைச்சிட்டு வரலாம். ரைட், அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சென்சாரை கொண்டு போய் கதவுகிட்டையும் ஜன்னல்கிட்டையும் வச்சிடலாம். ரைட், திருடனுக்கு தெரிய போகிறதில்ல சென்சார் நீங்கள் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம். இப்போ அவன் கதவை உடைக்கிறான், இல்லை கதவு பக்கத்தில் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து நிற்கிறான் அப்படின்னா உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரைட், அப்போ யாரோ வந்து ஜன்னல் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, யாரோ கதவு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பிஐஆர் சென்சார் கண்டுபிடிச்சிரும். ரைட், இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 rupees தான் இருக்கும். விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான். சென்சார் நான் காட்டுற சென்சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியான சென்சார் தான். ஸோ இந்த சென்சார் பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே அந்த ஒயிட் கலரில் ஒரு டூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி வேலை செய்யும். ரைட், 120 degree வரைக்கும் இது வந்து கவர் பண்ணும். அதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு லென்ஸ் மாதிரி இந்த டூம் வேலை செய்யும். உள்ளே இருக்கிற சென்சார் வந்து அந்த தேர்டாக இருக்கிற இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் அந்த சென்சார் ஆக்சுவலாக. ரைட், ஸோ இதில் என்ன கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஸ்அட்வான்டேஜ் இந்த சென்சாரில் வரும். ஒன்று வந்து ஹியூமன் மட்டும் இது சென்ஸ் பண்ணாது. ரைட், ஒரு டாக், ஒரு கேட் அதெல்லாம் போனாலும் அதையும் சென்ஸ் பண்ணிடும். ரைட், ஹியூமனை விட அந்த கேட்டோ டாகோ வந்து ஐஆர் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அந்த டாகோ கேட்டோ சென்சார் பக்கத்தில் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ரைட், இப்போ நம்ம வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பூனையெல்லாம் சுற்றிட்டு இருக்கும். ரைட், ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நைட் டைமில் வந்து யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா பூனை அந்த இடத்துல கிராஸ் பண்ணிச்சுன்னு வைங்களேன், உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும், யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ரைட், இந்த மாதிரி ஃபால்ஸ் அலாரம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை.
ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சென்சார்லாம் வந்து அவுட்டோர்ல வேலையே செய்யாது. அவுட்டோர்ல வேலை செய்யாது மீன்ஸ் சன்லைட் இருக்கிற இடத்துல இந்த சென்சார்ஸ் வந்து தப்பா வேலை செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க சன்லைட்லயும் நம்ம படிச்சிருப்போம் பிசிக்ஸ்ல. சன்லைட்ல வந்து 7 டிஃபரெண்ட் கலர்ஸ் இருக்கு. அந்த விப்ஜிஆர் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ரைட்? அதுலயே வந்து ஐஆரும் இருக்கு, அல்ட்ராசோனிக் இருக்கு, எல்லாமே இருக்கு. ரைட்? ஸோ அப்போ அந்த அந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கிற அந்த ஐஆர் வேவ்ஸையும் வந்து இந்த சென்சார் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ரைட்? இப்போ நான் வந்து கொண்டு போய் மாடியில் வைக்கிறேன், வெயிலில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த சென்சார் எனக்கு வேலை செய்யாது, இல்லைனா தப்பான ரீடிங்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா அந்த சூரிய வெளிச்சத்தினால இந்த சென்சார் வந்து டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இண்டோர் அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலில் செக் பண்ணுறதுக்கு வேறு சில சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? பிஐஆர் சென்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுக்கு பேர். அடுத்தது பேசிக்காக இருக்கிற அப்ஸ்டக்கிள் சென்சார்ஸ். ரைட்? எந்த அப்ஸ்டக்கிள் வந்தாலும் சென்ஸ் பண்ணும். ரைட்? ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்சார் பார்த்தீங்கன்னா ஐஆர் பேஸ்டு அப்ஸ்டக்கிள் சென்சார். இதுதான் மிஸ்டர் பிரவீன் உங்களுக்கு டெமோ காட்டினாரு. ஓகேவா? டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உடனே அலாரம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து இந்த சென்சாரில் பார்த்தீங்கன்னா 2 எல்இடி இருக்கும். ஒன்று வந்து ஐஆர் எமிட்டர், ஒன்று வந்து ஐஆர் ரிசீவர். ரைட்? எமிட்டர் என்ன பண்ணுன்னா ஐஆர் எமிட் பண்ணும், அது ஒரு ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அந்த ரிசீவர் வந்து அந்த ஐஆர் வேவ்ஸை ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணி உடனே சிக்னலை கொடுத்துரும் எங்கேயோ வந்து ஒரு அப்ஸ்டக்கிள் இருக்கு அப்படின்றது. பட் இந்த சென்சார் வந்து ரொம்ப லோ டிஸ்டன்ஸ் தான் கவர் பண்ணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அந்த ரேஞ்சு தான் இதால் கவரே பண்ண முடியும் ஐஆர் சென்சாரால். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார், கெப்பாசிட்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்னு 2 இருக்கு. பார்க்குறக்கு ஒரே மாதிரியே இருக்கும். இந்த ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஹால் எஃபெக்ட். ஹால் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். இல்லை இந்த மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவீங்களா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா. ரைட்? ஸோ இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் எப்படி எதை சென்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலை வந்து சென்ஸ் பண்ணும். ரைட்? பட் ரொம்ப லோ டிஸ்டன்ஸ் தான் அதால் சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளார தான் அதால் சென்ஸ் பண்ண முடியும். ரைட்? மெட்டலை வந்து சென்ஸ் பண்ணும். மெட்டல் மீன்ஸ் ஏதாவது ஒரு மேக்னட்டிசம் இருக்கிற ஆப்ஜெக்ட், மேக்னட்டிசத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறதால வந்து சென்ஸ் பண்ண முடியும். இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இண்டஸ்ட்ரியிலலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்டைலில். ரைட்? இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ஒரு ஆர்ம் வந்து முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது, அந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இந்த இண்டக்டிவ் பார்த்தீங்கன்னா அதிகமாக எங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரைட்? அதாவது நம்ம ஹோம் அப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. இந்த ஐஆர் சென்சார் வேணால் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த ஐஆர் சென்சார் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா இந்த சில இது படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, விளம்பரத்துலலாம் வரும். பைப்பு கிட்ட கையை கொண்டு போனாலே டேப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், கையை எடுத்ததையும் டேப் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ரைட்? அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் டைப் ரிஃப்ளெக்டிவ் டைப் சென்சார்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கான இருக்கிற அப்ஸ்டக்கிள் சென்சார்ஸ். அடுத்தது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். ரைட்? இந்த சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா DHT11 அப்படின்ற சென்சார். இந்த சென்சார் தான் நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து டெமோவில் பார்ப்போம். ரைட்? எப்படி இந்த சென்சார் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு டெமோ பார்ப்போம். ரைட்? இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா ஏர்ல இருக்கிற டெம்பரேச்சரையும் ஏர்ல இருக்கிற அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியையும் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துரும். எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கு, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஹியூமிடிட்டி இருக்கு ஏர்ல அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். பட் இதுலயும் பாருங்களேன், இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற சென்சார் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ரைட்? இதை கொண்டு போய் நான் ஒரு அவுட்டோர்ல வச்சேன் அப்படின்னு சொன்னா, ரைட், அவுட்டோர்ல என்ன ஆகும், காத்தடிக்கும் போது புழுதி அடிக்கும். ரைட்? நிறைய டஸ்ட் வரும். அந்த டஸ்ட் எல்லாம் வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் அடைச்சிக்கும், உள்ள போயிடும். ரைட்? உள்ள போயிடுச்சு. ஒன்ஸ் உள்ள டஸ்டால உள்ள போய் தேங்கிருச்சுன்னு வைங்களேன், இதை கழட்டி எல்லாம் உங்களால சுத்தம் பண்ண முடியாது. மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம சுத்தம் பண்ணலாமே தவிர டஸ்ட் உள்ள போய்க்கிச்சு அப்படின்னா வாஷ் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. உங்க சென்சார் வேல்யூ தப்பா கொடுத்துச்சுன்னா சென்சார் தூக்கி போட்டு புது சென்சார் வாங்க வேண்டியதுதான். ரைட்? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் உங்களோட ஒரிஜினல் அவுட்டோர் கொண்டு போகும்போது. ஸ்டடி பர்பஸ்க்கு நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் சென்சார். ரைட்? இந்த எந்திரன் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, கலர் பர்செப்ஷன். ரைட்? அந்த எல்லோ கலர் கியூப் மேலே ரெட் கலர் பிரமிட் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த கலரை சென்ஸ் பண்ணக்கூடிய கலர் சென்சார். ரைட்? இந்த சென்சாரும் அரௌண்ட் ஒரு 200 அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் உங்களோட சைடு பிக்சரில் காட்டியிருக்கேன். ரைட்? இப்போ 4 எல்இடி இருக்கும். ஓகே, உங்கள் சென்சாரில் 4 பக்கம் 4 எல்இடி, 4மே பார்த்தீங்கன்னா ஒயிட் எல்இடி. ரைட்? அந்த ஒயிட் எல்இடி என்ன பண்ணும், உங்கள் ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிற கலரை வச்சு உங்களோட அது என்ன கலர், அந்த ஆப்ஜெக்டோட கலர் என்ன அப்படிங்கிறத வந்து சென்ஸ் பண்ணும். அதுக்கான கோடிங் எல்லாமே நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்டினோ வச்சு நீங்கள் பண்ணலாம்.
ரைட். கலர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்டைலில் யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்டைலில் அந்த துணியோட கலரை வந்து செக் பண்ணுறதுக்கு, துணியோட அந்த டை வந்து ப்ராப்பரான அந்த கலர் மிக்சரில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் ஏதாவது சின்ன இப்போ இந்த உங்கள் ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஏதாவது சின்னதாக ஒரு ரோபோட் நீங்களே செய்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு ரோபோட் செய்கிறீங்க, ரெட் கலரில் இருக்கிற லைனை மட்டும் தான் அந்த ரோபோட் வந்து போகணும், க்ரீன் கலர் லைனுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சென்சாரை வச்சு எங்கெல்லாம் ரெட் வருதோ அப்போ மட்டும் தான் மோட்டர் ஓடணும், க்ரீன் வந்தால் மோட்டர் ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாமே இஃபெல்ஸ் ப்ரோக்ராம் தான். அந்த மாதிரிலாம் உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒயிட் கலர் எல்இடி யூஸ் பண்ணுறாங்க, வேற கலர் யூஸ் பண்ணலாம்ல? அப்படி என்ன ஒயிட்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி? ஒயிட் கலர் நம்ம படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில், பிரைமரி கலர்ஸ் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ரைட். ஸோ ஒயிட் கலரில் என்ன அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பிரைமரி கலரும் சேர்ந்தா தான் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கிடைக்கும். கரெக்டுங்களா? அந்த 3 வட்டம் போட்டிருப்பீங்க. ரைட். ஸோ ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. ரெட்டு க்ரீன் மிக்ஸ் ஆகும்போது ஒரு கலர் வரும், க்ரீனு ப்ளூ மிக்ஸ் ஆகும்போது அப்படி வரும். 3 கலரும் மிக்ஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கெட் ஒயிட் கலர். ஸோ அப்போ ஒயிட் கலரை வச்சு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஓகேவா, உங்களோட எந்த பிரைமரி அந்த அந்த இடத்துல என்ன கலர் இருக்குது அப்படிங்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ உங்கள் வீட்டிலே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டியூப்லைட் எரியும் போது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ரொம்ப நல்லா தெரியும். இல்லை நீங்கள் ஒரு குண்டு பல்ப் போடுறீங்க, ஒரு இன்கேரசன் பல்போ இல்லை இந்த நைட் லேம்ப்லாம் போடுவோம், ப்ளூ கலர், ரெட் கலர் இந்த மாதிரி பல்ப்லாம் போடும்போதோ உங்களுக்கு வந்து அவ்வளோ விஷுவலைசிங் கரெக்டாக தெரியாது. அது என்ன ஆப்ஜெக்ட் என்ன கலரில் இருக்குங்கிறது தெரியறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட். அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். இது வந்து கலர் சென்சார் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்சார், இது எல்லாருமே நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆங்குலர் ஆர் ஆக்சஸ் சென்சார். ரைட். ஸோ இதுதான் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற சென்சார். நீங்கள் உங்கள் மொபைலை டேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து டேர்ன் ஆகுதுங்களா? ஓகே, போர்ட்ரேட்டில் வைக்கிட்டிங்கன்னா போர்ட்ரேட்டில் ஸ்க்ரீன் இருக்கும். இல்லை ஏதோ வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃபோனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த டைரக்ஷனுக்கு மாறிக்கும். ஸோ நீங்கள் எந்த டைரக்ஷனுக்கு உங்கள் ஃபோனை திருப்பிங்களோ அந்த டைரக்ஷனுக்கு உங்கள் டிஸ்பிளேவும் மாறிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு சென்சாரால தான். இந்த கைரோஸ்கோப் சென்சார் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அனுப்புகிற ராக்கெட்டு, சேட்டிலைட்டு, நீங்கள் அனுப்புகிற மிசைல்ஸு, இது எல்லாமே இந்த கைரோஸ்கோப் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கூகுள் சைக்கிள் பார்த்துருப்பீங்க. ரைட். கூகுள் சைக்கிளுக்கு எப்படி தெரியும் நான் வந்து இப்போ நேராக நிற்கிறேன்னா சைடாக நிற்கிறேனாங்கிறது அது எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா பை யூசிங் திஸ் கைரோஸ்கோபிக் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஆங்கிள்லையும் வந்து உங்களோட டிகிரியை வந்து காட்டும். ரைட். ஸோ இப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ்லாம் நம்ம படித்தோம். ரைட்டா? ஒரு கியூப் எடுத்துக்கோங்களேன். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்குமோ அத்தனை ஆங்கிளுமே உங்களோட கைரோஸ்கோப் வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ரைட். இன்னொரு சென்சார் பார்த்தீங்கன்னா ஆக்சலரோமீட்டர். ரைட். இதெல்லாம் வந்து பேசிக் மாடல் ஃபோனில் இருக்கும். பேசிக் மாடல் ஃபோன்னா வெறும் 2 டைரக்ஷன் தான் திரும்பும். போர்ட்ரைட் வச்சிங்கன்னா போர்ட்ரைட், திருப்புறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லேண்ட்ஸ்கேப் அவ்வளோதான் வரும். இதே ஃபோனை நான் தலைகளாக வச்சேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மாறாது. ரைட். அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பேசிக் ஃபோன்ஸில் வரும். இப்போ ஒரு அட்வான்ஸ் ஃபோனில் நீங்கள் எந்த டைரக்ஷனில் வச்சாலும் திரும்புற மாதிரி வருது. அந்த அதுக்கு யூஸ் பண்ணுறதை வந்து ஆக்சலரோமீட்டர்னு சொல்லுவாங்க. ஆக்சலரோமீட்டர் சென்சார்ஸ் நத்திங் பட் வெறும் 3 ஆக்சஸ் தான் தரும். ரைட். எக்ஸ், ஒய், ஜெட், 3D. ஓகே, அந்த 3 ஆக்சஸ் மட்டும் தான் தரும். பட் கைரோஸ்கோப் வந்து டோட்டலாக 6 ஆக்சஸ் கொடுக்கும். ஒரு கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சைடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி 6மே தரும். கைரோஸ்கோப் வந்து ஆக்சலரோமீட்டரையும் உள்ளடக்கியது தான் உங்களோட கைரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சாரும் ஒரு 150-200 தான் வரும். ரைட். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்போ நான் வந்து கையை அசைச்சா வந்து என்னோட டிவியோட சேனல் வந்து மாறணும் அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்ட்லாம் செய்வாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரலைசிஸ் பர்சன்லாம் இருப்பாங்கல்ல, இந்த பேரலைஸ்டு ஆகிற சில பர்சன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களால நடக்க முடியாது, அவங்களால சரியாக பேச முடியாது. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் சயின்டிஸ்ட். ரைட். ஸோ அவருக்கு வந்து அவரால் வாயை திறந்து பேச முடியாது, அவர் செய்கையில் தான் பேச முடியும். ரைட். அவரோட செய்கையை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அவர் கையை இப்படி திருப்புறாரா அப்படி திருப்ப, அந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த மீனிங் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை யூசிங் திஸ் கைரோஸ்கோபிக் சென்சார். இந்த சென்சார் யூஸ் பண்ணி நீங்கள் கையை எவ்வளோ ஆங்கிளுக்கு திருப்புறீங்க, எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களால் வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சென்சார்ஸ். இது மாதிரி நிறைய சென்சார்ஸ் எல்லாம் இருக்கு. ரைட். நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கிற சென்சார்ஸ் வந்து ஜஸ்ட் உங்களால் ரியல் லைஃப்பில் எதெல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான சென்சார்ஸ் மட்டும் தான் நான் இப்போ காட்டியிருக்கேன். ரைட். ரெண்டாவது அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா ஆக்சுவேட்டர்ஸ். ஆக்சுவேட்டருங்கிறது என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கல் அவுட்புட் ஆர் வேறு ஏதோ ஒரு ஃபிசிக்கல் அவுட்புட்டை உங்களுக்கு வந்து தரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இன்புட் வாங்குறதுக்கு தான் பார்த்தோம். இப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும், இப்படி இப்போ ஆங்கிள் திருப்பினீங்கன்னா என்ன வரும், ஹியூமன் வந்தால் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சுவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் கொடுக்குற எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு ஒரு ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆக்சுவேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிலே காயில நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். உங்க வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருக்கும், உங்க ரெஃப்ரிஜிரேட்டரோட ஸ்டெபிளைசர்ல இருக்கும், உங்க ஏசி ஸ்டெபிளைசர்ல இருக்கும், ஹோம் யூபிஎஸ்ல இருக்கும். ரைட், இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், அவ்வளவுதான். ஒரு மெக்கானிக்கல்ல யூஸ் பண்ற ஆன் ஆஃப் சுவிட்ச். உங்க வீட்டில் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கு பார்த்தீங்களா, உங்க லைட்டு ஃபேன் எல்லாம் ஆன் பண்றீங்கல்ல, அதுக்கு நீங்க எப்படி ஆன் ஆஃப் பண்றீங்க? உங்க கையை கொண்டு போய் வச்சு அமுத்துவீங்க. அந்த சுவிட்சில் வந்து ப்ரெஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆகும். இந்த சுவிட்ச், இந்த ரிலேங்கிற சுவிட்ச் எப்படி ஆன் ஆஃப் ஆகும் அப்படின்னா, பை கிவிங் சம் வோல்டேஜ். ரைட், இந்த ரிலேக்கு ஓகே, அந்த சைடு பிக்சர்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் கலர் ஒயர், கிரீன் கலர் ஒயர் இருக்கும். ரைட், அந்த ஒயர்ல ஒரு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ரிலே வந்து ஆன் ஆயிடும். ரிலேங்கிறது ஒரு சுவிட்ச். இந்த 2 ப்ரௌன் ஒயர் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நீங்க எந்த ஒரு லோடு வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்க டிவி கொடுக்கலாம், உங்க வீட்டில் இருக்கிற ஏசியை கொடுக்கலாம். ரைட், எந்த ஒரு டிவைஸ் வேணாலும் இந்த ரிலேவில் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹை வோல்டேஜ் அப்ளையன்சஸ். ரைட், இன்னொரு சைடு வந்து உங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு என்னோட வீட்டில் வந்து செட் பண்றேன், 35 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்ததுன்னா உடனே ஏசி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்றேன்னா, ஏசிங்கிறது ஒரு ஹை வோல்டேஜ் டிவைஸ். 230 வோல்ட் டிவைஸை நான் எப்படி ஆன் பண்றது? மைக்ரோ கண்ட்ரோலருங்கிறது வெறும் 5 வோல்ட்டில் வேலை செய்யும். ஏசிங்கிறது 230 வோல்ட் ஏசியில் வேலை செய்யறது. அப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த ரிலே அப்படிங்கிற இந்த டிவைஸை கொண்டாந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரிலே என்ன பண்ணும்? அந்த 5 வோல்ட் இன்புட் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த 230 வோல்ட் ஏசி லோட வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுரும். ஒரு நார்மல் ஆன் ஆஃப் சுவிட்ச் தான், பட் எலக்ட்ரிக்கல் சிக்னலை கொடுத்து நம்ம அதை ஆன் ஆஃப் பண்றோம். இந்த சென்சார் நீங்க அந்த சத்தம் கூட கேட்டிருப்பீங்க. உங்க ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஆன் பண்ணும்போது, உள்ள உங்க ஃப்ரிட்ஜோட ஸ்டெபிளைசர் ஆன் பண்ணும்போது அந்த டக் டக்னு ஒரு சவுண்டு வரும். ரைட், அந்த சவுண்ட் வேற எங்கேயும் இல்லை, இந்த ரிலேல இருந்து தான் வரும். அந்த ரிலேக்குள்ள இருக்கிற அந்த மெக்கானிக்கல் சுவிட்ச் ஆன் ஆஃப் ஆகிற சவுண்டு தான் அதெல்லாம். ரைட், அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற ஹோம் இன்வெர்ட்டர் ஓகே, பவர் கட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து சேஞ்ச் பண்ணி விடுது, லைனை சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா, அதாவது உங்களோட ஏசி லைன்ல இருந்து உங்க பேட்டரியோட கனெக்ட் பண்ற லைனுக்கு அது வந்து மாத்தி விடும். திரும்ப அதே மாதிரி கரண்ட் வந்துருச்சு அப்படின்னா திரும்ப அதே மாதிரி திரும்ப டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது என்ன பண்ணா திரும்ப லைனை வந்து திரும்ப சேஞ்ச் பண்ணி விடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இது வந்து ஆக்சுவேட்டர், காமனா யூஸ் பண்ற ஆக்சுவேட்டர். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உங்களோட வண்டியில் இருக்கிற இண்டிகேட்டர். அந்த இண்டிகேட்டர் லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இண்டிகேட்டர் லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலே தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், உங்க வண்டி சர்வீஸ் பண்ற இடத்துல கேட்டிங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ரிலேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த ஆக்சுவேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், டிசி மோட்டார். எல்லாருமே நம்ம இந்த வேலையை செஞ்சுருப்போம். ரிமோட் கார்னு ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்க வீட்டில் சின்ன வயசாக இருக்கும்போது. ரைட், நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரிமோட் காரை ஒன்றும் உடச்சிருவோம். ஒரு ரொம்ப ரேராக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிமோட் காரை அப்படியே பத்திரமா வச்சு ஓட்டி விளையாடிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிமோட் காரை ஓப்பன் பண்ணி பார்த்துருவாங்க. எல்லாம் அடிச்சு உடச்சு ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துருவாங்க. ரைட், அப்படி பார்த்தா நிறைய பேருக்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மோட்டாரை பார்த்துருப்பீங்க, மினி மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, நாங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு. ஓகே, இந்த மோட்டரை வந்து சுத்த வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு ரொம்ப விளையாட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த டிசி மோட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்சுவேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் செய்கிறீங்கன்னு வைங்களேன். ரைட், ஆட்டோமேட்டிக் டோர் செய்கிறோன்னா அந்த டோர் வந்து தானாக திறக்கணும், யாரும் வந்து கையில் பிடிச்சி இழுக்கக்கூடாது. ரைட், அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னா, அந்த மாதிரி மோட்டார் கொண்டு வந்து அங்கே யூஸ் பண்ணுவீங்க. ரைட், ஸோ அப்போ யாராவது ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க, யாராவது இப்போ உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அதை சென்ஸ் பண்ணிட்டு உங்கள் மோட்டார் வந்து ஆன் ஆகிக்கும். ஸோ மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், நீங்கள் அந்த மெக்கானிக்கல் செட்டப்லாம் வச்சிருப்பீங்க, அந்த பெல்ட் எல்லாம் போட்டு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க. மோட்டார் சுத்த டோர் வந்து ஓப்பன் ஆகும். டிசி மோட்டார், ஸோ 2 டைரக்ஷன்லையுமே அதால் சுத்த முடியும். ஸோ ஒரு சைடு இழுத்துச்சுன்னா ஓப்பன், ஆப்போசிட்டில் ஓடிச்சுன்னா க்ளோஸ். ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட டிசி மோட்டார் வச்சு உங்களால் செய்ய முடியும். அடுத்த மோட்டார், இது அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஸ்டெப்பர் மோட்டார். ரைட், ஸ்டெப்பர் மோட்டார் அப்படின்றது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேமராஸ் ஓகே, அந்த டிஜிட்டல் கேமரா ஓகே, உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா இல்லை, டிஜிட்டல் கேமராலெல்லாம் ஜூம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லென்ஸ் வந்து மூவ் ஆகும். ரைட், உங்கள் ஃபோன் கேமரால அது உங்களுக்கு தெரியாது, டிஜிட்டல் கேமரால அந்த லென்ஸ் மூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டெப்பர் மோட்டார். உங்களோட பிரிண்டர், உங்களோட ஜெராக்ஸ் மிஷின், இந்த ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சம்டைம்ஸ் அந்த முன்னாடி இருக்கிற டோர்லாம் கழட்டி வச்சிருப்பாங்க. ரைட், அதில் நிறைய மெக்கானிசம் மோட்டர்லாம் சுற்றும், அந்த பேப்பர் உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போதெல்லாம் அந்த மோட்டர்லாம் சுற்றும். அந்த மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார். ரைட், டிசி மோட்டருக்கும் ஸ்டெப்பர் மோட்டருக்கும் என்ன வித்தியாசம் ஜென்ரலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி மோட்டர் வந்து கண்ட்ரோலே இல்லாமல் சுற்றும். நீங்கள் பவர் சப்ளைன்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேன் மாதிரி. ஓகே, உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து இண்டக்ஷன் ஃபேன், இண்டக்ஷன் மோட்டார் அதுக்கு பேர். ரைட், அந்த மாதிரி வந்து அது பாட்டுக்கு சுற்றிட்டே இருக்கும். ஸ்டெப்பர் மோட்டாருங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு 20 டிகிரி மட்டும் என்னோட ஷாஃப்ட் வந்து டேர்ன் ஆகி நிற்கணும் அப்படின்னாலும் என்னால் நிறுத்த முடியும்.
ஓகே 360 டிகிரிங்கிறது ஒரு என்டையர் சர்க்கிள், ரைட்? அதில் வந்து நான் வந்து எனக்கு ஒரு 40 டிகிரி வந்து எனக்கு திரும்பினா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு 40 டிகிரி மட்டும் திரும்பி நிற்கும், ரைட்? இல்லை எனக்கு வந்து ஒரு 80 டிகிரி திரும்பணும்னா திரும்ப அதே மாதிரி அதுக்கான பல்ஸை கொடுத்தீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஒயர்ஸ் இருக்கும், ரைட்? கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ஒயர்ஸ் இருக்கும் இந்த மோட்டர்லலாம், ரைட்? அப்போ பார்த்தீங்கன்னா 80 டிகிரினா 80 டிகிரி கரெக்டாக அது போய் நிற்கும் ஸ்டெப்பர் மோட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போது அந்த பிரிண்டர்லலாம் பேப்பர் உள்ளே விடும்போது கரெக்டாக A4 சைஸ்னால் கரெக்டாக A4 சைஸ் பேப்பரை மட்டும் உள்ளே எடுத்து ப்ராசஸ் பண்ணி வெளியே அனுப்பிடும். ஏன் அப்படின்னா அவங்க ப்ரோக்ராம் எழுதியிருப்பாங்க A4 பேப்பர்னா அதோட லென்த் எவ்வளோ இருக்கும், அதோட வித் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் அந்த கம்பெனிக்காரன் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பான். அப்போ என்ன ஆகும், உங்கள் பேப்பரை வந்து எவ்வளோ பேப்பர் உள்ளே போகுது எவ்வளோ பேப்பர் வெளியில் வருதுங்கிறத இந்த ஸ்டெப்பர் மோட்டரால் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட டிவிடி பிளேயர், ரைட்? உங்களோட டிவிடி பிளேயர்ஸில் உங்களோட வேறு எதுலலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளாப்பி டிரைவ், ரைட்? இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப்பர் மோட்டாரில் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிருப்பாங்க ஸ்டெப்பர் மோட்டார்? ஸ்டெப்பர் மோட்டார் எந்த கண்ட்ரி கண்டுபிடிச்சிருப்பாங்க? யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். Who invents ஸ்டெப்பர் மோட்டார்? இப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டெப்பர் மோட்டர் இல்லாத அப்ளிகேஷனே கிடையாது. உங்களோட இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே டிசி மோட்டர்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. அங்கெல்லாம் ஃபுல்லாக ஸ்டெப்பர் மோட்டர். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஆங்கிள் கண்ட்ரோல் ப்ராப்பராக இருக்கும், ரைட்? ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸ்டெப்பர் மோட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டெப்பர் மோட்டரை யார் கண்டுபிடிச்சாங்க? Who invents ஸ்டெப்பர் மோட்டார்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லலாம், கெஸ் பண்ணி சொல்லலாம். ஹலோ, So it may be of China or America. சைனா ஆர் அமெரிக்கா, ஓகே. வேற ஏதாவது கெஸ்? சார் ஜப்பான். ஜப்பான், ஓகே. வேற கெஸ்? இந்தியாவாங்க சார்? எஸ், கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ஸ்டெப்பர் மோட்டரை இன்வென்ட் பண்ணது வந்து இந்தியா, ஓகே. இந்தியாவில் ஒரு 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து உருவாக்குனது தான் ஸ்டெப்பர் மோட்டார். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா R&D அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு செஷன் வந்து போய்கிட்டு இருக்கும், ரைட்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து போய்கிட்டு இருக்கும், ரைட்? ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட, ஓகே, காலேஜஸ்க்கு சொல்கிறேன், நாட் ஸ்கூல்ஸ். காலேஜஸில் ஒரு முக்கியமான வேலை 2 வேலை. ஒன்று வந்து டீச்சிங் எஜுகேஷன், இன்னொன்று வந்து ரிசர்ச், ரைட்? இந்த ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து காலேஜோட ஆக்டிவிட்டியில் மெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்க்குறது வந்து வெறும் டீச்சிங் மட்டும் தான் பார்ப்பீங்க. உங்கள் டீச்சர்ஸ்க்கு தெரியும், ஓகே, அவங்க தனியாக PhD பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தனியாக ரிசர்ச் ஏரியா போய்கிட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஐஐடியால் உருவாக்கப்பட்டது இது, ரைட்? ஒரு ஐஐடியால் ஸ்டெப்பர் மோட்டார் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் வந்து ஒரு 3 ப்ரொஃபஸர்ஸ், ஓகே, 3 ப்ரொஃபஸர் சேர்ந்து உருவாக்குனது. அதில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரைட்? எனக்கு அவரோட பேர் சரியான ஞாபகம் இல்லை, ரைட்? 3 ப்ரொஃபஸர் சேர்ந்து அந்த ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிற கான்செப்டை வந்து டிசைன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு, ரைட்? 1960 60 or 70 சம்திங் அந்த டைம் பீரியடில், ரைட்? அந்த IEEE அப்படின்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க, ரைட்? அதுக்கு முன்னாடி கூட சொன்னேன், IEEE வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுற ஒரு நிறுவனம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்? அவங்க தான் வந்து அதை வந்து ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க IEEEல, ரைட்? அந்த IEEEல தான் அந்த ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பர் மோட்டார் உங்களுக்குலாம் ப்ராஜெக்ட்லலாம் சொல்லுவாங்க, நீங்கள் காலேஜுக்கு வந்தபோது ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒன்று பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரைட்? அந்த மாதிரி பப்ளிஷ் ஆனது தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிற கான்செப்டும், ரைட்? 3 இந்தியாவை சேர்ந்த 3 ப்ரொஃபஸர்ஸ், ரைட்? ஒரு ஐஐடியில், அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் ஒருத்தர், அவங்க வந்து உருவாக்குனது தான் இந்த ஸ்டெப்பர் மோட்டருங்கிற கான்செப்ட். ஒரு மோட்டரை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணால் அது பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிட்டே இருக்கும், ரைட்? அந்த ஓடுறதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி நம்ம நினைக்கிற இடத்துல அந்த மோட்டரை வந்து ஷாஃப்ட்டை நிறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறதா வந்து ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறது, ரைட்? இது கண்டுபிடிச்சது வந்து இந்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க.
அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு துறையில வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். ஸோ அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கியர் தான் வச்சிருப்பாங்க. கியர்னா இப்போ ஒரு ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்குதுன்னு வைங்களேன், மோட்டர் பாட்டுக்கு வேகமாக அன்கண்டிஷனலாக ஓடிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆனதையும் ஒரு ஹியூமன் வந்து அந்த லிவரை பிடிச்சி இழுப்பாரு அந்த மோட்டரை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு. உங்கள் கியர் போடுறீங்களா வண்டியில், அந்த கிளச்சுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அவர் வந்து இழுத்தாருன்னா மோட்டரை வந்து கலண்டுக்கும். திரும்ப எப்போ மோட்டர் வேணுமோ அப்போ வந்து உள்ளார இன்சர்ட் பண்ணுவாங்க, திரும்ப மோட்டர் சுற்றும், வேணாங்கும் போது அதை ரிலீஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. இந்த மாதிரி தான் மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது ரொம்ப செலவு வைக்கிற மெக்கானிசம், அடிக்கடி ஃபால்ட் ஆகும், அவ்வளோ அக்யூரேட்டான ப்ராடக்ட் அவுட்புட்லாம் வராது, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. ஒன்ஸ் இந்த ஸ்டெப்பர் மோட்டார் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமா தான் உங்கள் கேமராவில் வந்து ஆட்டோமேட்டிக் ஜூம் வந்துச்சு, ரைட்? உங்கள் அந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களோட பிரிண்டர், ஜெராக்ஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடிப்படையாக வந்ததே வந்து இந்த ஸ்டெப்பர் மோட்டார் தான், ரைட்? இட் இஸ் இன்வென்டட் பை இந்தியன். அதில் 3 பேர்த்துல ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரைட்? அந்த மாதிரி இந்தியா நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்வென்ஷன் ஒன் திங், உங்களோட பென்டிஎம் ப்ராசஸர் இருக்குல்ல, இன்டெல் பென்டிஎம், அந்த பென்டிஎம்லேருந்து தான் அடுத்தடுத்த ப்ராசஸே வருது. உங்களோட i7 எல்லாமே பார்த்தீங்கன்னா i7 ப்ராசஸர், i9 ப்ராசஸரோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென்டிஎம் ப்ராசஸர் தான். அதுலேருந்து தான் பென்டிஎம் 2, பென்டிஎம் 3, பென்டிஎம் 4, அப்புறம் வந்து டூயல் கோர்னா என்ன அர்த்தம், 2 பென்டிஎம் ப்ராசஸர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம், ரைட்? அதுலேருந்து இப்போ டூயல் கோர், குவாட் கோர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா i3, i5, i7 இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சது, ரைட்? அந்த பென்டிஎம் கோரை கண்டுபிடிச்சது வந்து இந்தியாக்காரர், ஓகே, பெங்களூர் சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் சம்திங், ரைட்? இது ஒரு ஒரு இந்தியாக்காரர் தான் இந்த இதை கண்டுபிடிச்சாரு. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா யூஎஸ்பி, ரைட்? பென்ட்ரைவில் யூஸ் பண்ணுற அந்த பேர் வந்து யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னாலஜி பேர். நாட் ஓன்லி பென்ட்ரைவ், உங்களோட மவுஸு, கீபோர்டு எல்லாமே அந்த பென்ட்ரைவ் சால்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், ரைட்? அந்த பென்ட்ரைவ், அந்த யூஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டை கண்டுபிடிச்சதையும் இந்தியா தான். இந்தியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் தான் அந்த யூஎஸ்பி அப்படிங்கிற கான்செப்டையும் கண்டுபிடிச்சார், ரைட்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டெக்னாலஜிஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ரைட், அதில் ஒரு ஒன் ஆஃப் த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன்ஸ் தான் அதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ராமன் எஃபெக்ட், அதை வச்சு தான் உங்களோட கேமரா இதெல்லாம் வேலை செய்யுது. நம்ம படிச்சிருப்போம் ஃபிசிக்ஸில், ரைட்? ராமன் எஃபெக்ட் அப்படின்னு அந்த ஒரு பிரமிடை வச்சு அது சன்லைட்லேருந்து நிறைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட் பண்ணுறது, ராமன் எஃபெக்ட். ஓகே சார், சிவி ராமன் அவரோட இன்வென்ஷன் இது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்து இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் நிறையா இருக்கும், ரைட்? இதெல்லாம் நான் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிஸ், எத்தனை டெக்னாலஜிஸ் வந்து இந்தியன்ஸால் இன்வென்ட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சென்சார்னா என்ன, ஆக்சுவேட்டர்னா என்ன, ரைட்? எந்த சென்சார் எதுக்காக யூஸ் பண்ணலாம், அந்த சென்சாரில் ரியல் டைமில் என்ன பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம இத்தனை சென்சார் சொல்லணும், ஆனால் இத்தனை சென்சார் நம்ம ரியல் லைஃப்லலாம் பார்க்கறது கிடையாது. இத்தனை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம அப்படி ஒன்றும் பார்க்கறது இல்லை. வீட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்தால் லைட் ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணுங்கிற ப்ராடக்ட்லாம் நல்ல மார்க்கெட்டில் ஓடக்கூடிய ப்ராடக்ட் தான், ரைட்? ஆனால் அது ஏன் வரமாட்டேங்குது, அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நான் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட இன்ஜினியரிங், ரைட்? நம்ம இன்ஜினியரிங்கில் படிக்கிற விஷயங்கள், ரைட், உங்களோட அப்ளிகேஷனை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷனில் என்ன சென்சாரை யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஐஓடிக்கு அனுப்பி சரி பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சென்சார்லேருந்து வர டேட்டா தப்பாக வந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன தான் க்ளவுடுக்கு அனுப்பினாலும் அந்த டேட்டாவும் தப்பான டேட்டா தான். இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எப்படி சரி, ஏன்னா இதெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியில் வருது. இந்த பாய்லர்லாம் இருக்கும், ரைட்? இங்கே சில இண்டஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாய்லர்ஸ் வச்சுருப்பாங்க, பயங்கர டெம்பரேச்சரில் இருக்கும். நியூக்ளியர் ரியாக்டர், ரைட்? அங்கே டெம்பரேச்சரில் ரொம்ப ப்ரீஷியஸாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு அங்கே டெம்பரேச்சர் சென்சாரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே ரொம்ப அதிகம், ரைட்? அந்த ஒரு சென்சார் தப்பான வேல்யூஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், என்ன ஆகும், இருக்கிற எல்லா கண்ட்ரோல்ஸும் தப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு கொடுக்குற இன்புட் தப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட அவுட்புட் என்னவா தான் இருக்கும், தப்பாக தான் இருக்கும், ரைட்? அப்போ சென்சார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அந்த இம்பார்ட்டன்டான ஏரியாலே நமக்கு இத்தனை இஷ்யூஸ் இருக்குது, ரைட்? ஸோ இந்த ஏன் இது இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஜினியர் நாளைக்கு ஜாப், இல்லை நீங்கள் நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், ரைட்? ஏதோ ஒரு ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும், ரைட்? நீங்கள் சொல்கிறாங்களே இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னு, ஏன் அப்படின்னா அந்த சென்சார் பற்றி எல்லாம் கவலையப்பட மாட்டான், ரைட்? அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா ஒரு அதுக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரைட்? ஸோ ரியல் டைமில் வர பிரச்சனைகள், இதுக்கு எப்படி எல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த பிஐஆர் சென்சார் பார்த்தோம், ரைட்? பிஐஆர் சென்சார் அவுட்டோரில் வச்சா வேலை செய்யாது. ஆனால் அந்த அவுட்டோரில் வச்சு வேலை செய்கிற சென்சார் வந்து ரொம்ப விலை அதிகம், கிட்டத்தட்ட 3000-4000 ரூபா வரும், ரைட்? ஆனால் இந்த பிஐஆர் சென்சார் வெறும் 150 ரூபா தான் வரும். அப்போது ஒரு இன்ஜினியராக நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு டிசைன் பண்ணி ஒரு மேலே ஒரு கவரிங்காவோ, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபில்டர், அந்த சூரிய வெளிச்சத்தோட ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஃபில்டர் கிளாஸை டிசைன் பண்ணியோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு இனோவேஷனை பண்ணி
ரைட்? இந்த 150 ரூபா சென்சாரை அவுட்டோர்ல வேலை செய்ய வச்சுட்டீங்க அப்படின்னா யூ ஆர் சயின்டிஸ்ட். நிஜமா, ரைட்? அது 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 ஒரு பெரிய ரிசர்ச் ஒர்க். ஒரு 150 ரூபா அப்போ நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 3000 4000 ரூபா கொடுத்து ஒரு சென்சாரை வாங்கி நம்ம அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு பதிலாக வெறும் 150 ரூபா சென்சாரை வாங்கி நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்போ என்ன ஆகும்? உடனே அடுத்தடுத்த அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிக்கும். அதுல இருந்து உங்களுக்கு ராயல்ட்டி வரும். ரைட்? ராயல்ட்டிங்கிறது அதுல இருந்து அமௌண்ட். ஓகே, நீங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு பேட்டர்ன் பண்ணி வைக்கலாம். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நிறைய பேர் ப்ராடக்ட் செய்றாங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ரைட்? அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு தான் உங்களோட லைசன்ஸ் வாங்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணலாம். ரைட்? அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இன்ஜினியரிங்கோட கோர் ஒர்க். ரைட்? அதெல்லாம் தான் நம்ம இன்ஜினியரிங்ல படிப்போம். எஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் டச் இருக்கு. ஃப்ரீயா மியூட் பண்றேன். ஓகே, சோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்குமே டவுட் இல்லையா? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க டவுட் கேட்கலாம். இல்ல நான் ஆடியோபிளா இல்லையா? பாலச்சந்தர் சார் கேக்குதா சார்? சார் சொல்லுங்கப்பா. சென்சார்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஸோ ப்ராக்சிமிட்டி சென்சார்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் அதால வந்து சென்ஸ் பண்ண முடியும் இருக்கிற ப்ராக்சிமிட்டி சென்சார்ல வர ஃபர்ஸ்ட் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ எல்லாம் அந்த மெட்டல் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மெட்டல் சென்ஸ் பண்ற மெட்டல் வந்து நீங்க அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க. ரைட்? அதில் நீங்க அடிக்கிற பெயிண்ட் வந்து என்ன பண்ணும்? மேக்னட்டிசமை வந்து அவ்வளோவா டிராவல் பண்ண விடாது. ரைட்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலக்ட்ரிசிட்டி. ரைட்? இந்த இந்த ஒரு பிரச்சனை நம்ம படிச்சிருப்போம் எல்லாருமே. இப்போ வந்து ஒரு ஒயர்ல வந்து கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இட் ப்ரொடியூஸ் சம் மேக்னட்டிசம். ரைட்? அதை வச்சு தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் இப்படி எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். ரைட்? இப்போ நீங்க ஒரு மெஷின் கிட்ட கொண்டு போய் இந்த சென்சாரை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மெஷின் எப்படியும் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மெஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பவர்ல ஓடிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இப்படிலாம் யூஸ் பண்றோம். கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க, 440 வோல்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மோட்டார்ஸ் இருக்கும், ஜெயிண்ட் லெவல் மோட்டார்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மோட்டார்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே நிறைய மேக்னட்டிசமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ரைட்? ஒரு பெரிய மோட்டார் இருக்குன்னு வைங்களேன், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு பெரிய மோட்டார் அதுவே நிறைய வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அதை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அங்கே இருக்கும். ரைட்? அந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த சென்சார் தப்பாக தான் வேலை செய்யும். ஏன்னா அதோட மேக்னட்டிசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இது இந்த இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார் என்ன பண்ணும்னா ஜஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் வேவ்ஸ் அனுப்பும். அந்த வேவ்ஸ் அந்த வேவ்ஸ் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து மெட்டல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிளாஸ்டிக் அதெல்லாம் வந்து அதாவது மெட்டாலிக் இல்லாத பொருள் வந்து மேக்னட்டிசம் பற்றி அது கவலைப்படாது. அப்படிதான் உங்களோட இண்டக்டிவ் சென்சார்ஸ் வேலை செய்யுது. அப்போ என்ன என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில ப்ராப்ளம் மேக்னட்டிசம் பிரச்சனை எல்லாம் வரும். இதே இந்த இண்டக்டிவ்ல வர பிரச்சனைகள் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சார் அப்படின்னு ஒன்று இருக்கு. கரண்ட் சென்சார் அப்படின்னா உங்க லோடு வந்து எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் இருக்கிற மீட்டர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலில் தான் வேலை செய்யும். அந்த இண்டக்டிவ் அப்படிங்கிற பிரின்சிபலில் தான் வேலை செய்யும். அதில் என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஹால் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அந்த பிரின்சிபல் பேர். ரைட்? ஒரு ஒயர் வழியா போகிற மின்சாரத்து மூலமா ஏற்படுற அந்த காந்த சக்தியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஹால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் பக்கத்தில் எந்த மெட்டலுமே இருக்கக்கூடாது. ரைட்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் மெட்டல் எதுவுமே வைக்கக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு இந்த இண்டக்டிவ் பேஸ்டு சென்சாரில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு கரண்ட் சென்சார் ஒன்று செஞ்சு ரைட் என்னோட சுவிட்ச் பாக்ஸ்குள்ளார வைக்கிறேன்னு வைங்களேன். எவ்வளோ கரண்ட்டை நான் கன்சியூம் பண்ணுறேன். இப்போ என் ஃபேன் ஓடுதுன்னா என் ஃபேன் வந்து எவ்வளோ கரண்ட்டை கன்சியூம் பண்ணுதுன்னு நான் செக் பண்ணுறேன்னு வைங்களேன். ரைட்? அது கண்டிப்பாக தப்பாக தான் வேலை செய்யும். ஏன் அப்படின்னா அந்த சுவிட்ச் பாக்ஸ்குள்ளார மற்ற மெட்டல் எல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் இன்னொரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் அதே மாதிரி மேக்னட்டிசமை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ரைட்? அதே மாதிரி நிறைய ஒயர்ஸ் நிறைய மேக்னட்டிசமை ப்ரொடியூஸ் பண்ணுது, நிறைய மெட்டல் உள்ள இருக்கு அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த கரண்ட் சென்சார் தப்பான ரீடிங் கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு வைங்களேன். இந்த இண்டக்டிவ் பேஸ்டு சிஸ்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்குமே டவுட்டே இல்லைங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்குற என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்கள் உட்காந்து யோசிங்க. உங்கள் வீட்டில் சுற்றி
ரைட்? எத்தனை சென்சார்ஸ் இருக்கு? என்னென்ன மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் வைக்கலாம்? ரைட்? என்னென்ன மாதிரி சென்சார்ஸ் எல்லாம் வைக்கலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க வீட்ல வந்து காலிங் பெல் வச்சிருக்கீங்க. ரைட்டா? ஒண்ணும் இல்ல. இந்த கொரோனா சிச்சுவேஷனே எடுத்துக்கோங்களேன். ரைட்? வீட்ல வந்து காலிங் பெல் ஸ்விட்ச் வச்சிருக்கிறோம். யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாங்க. ரைட்? காலிங் பெல் அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ அது மூலமா இந்த வைரஸ் பரவதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு பிஐஆர் சென்சாரை வச்சு வீட்டு முன்னாடி யாராவது வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, இட் வில் ரிங் யுவர் காலிங் பெல். அந்த ரிலேவோட கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ யாராச்சும் வீட்டு முன்னாடி வந்து நின்னாங்கன்னா உடனே ரிலே ஆன் ஆகும். ரிலேல வந்து உங்களோட வீட்ல இருக்கிற காலிங் பெல்ல கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. உடனே காலிங் பெல் அடிக்கும். ஸோ யாருமே வந்து தொடணும், வந்து காலிங் பெல் அமுத்தணுங்கிற அவசியம் இல்ல. உங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னா ஆட்டோமேட்டிக்காவே காலிங் பெல் அடிக்கும். ரைட்? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ். ரைட்? அந்த மாதிரி நம்ம வீட்ல என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் செய்யலாம்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயங்கள். அதான் இமேஜினேஷன். ஒரு இன்ஜினியருக்கான பேசிக் விஷயம் இமேஜினேஷன். எப்படி நம்ம கற்பனை பண்றோம் ஒரு விஷயத்த அப்படிங்கிறது தான். எனிஒன்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. யாராலையும் கெஸ் பண்ண முடியலையா? யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல வேற என்னெல்லாம் வைக்கலாம்? எப்படி எல்லாம் உங்க வீட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம்? கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. சார் இப்போ நம்ம கேட்ல சென்சார்ஸ் வைக்கலாம் இல்லைங்க சார்? இப்போ யாரோ கேட் ஓபன் பண்ணா அதை நம்ம இது தெரிஞ்சுக்கிற மாதிரி. கண்டிப்பா வைக்கலாம். அதான் அதுக்கு எந்த சென்சார் வைப்பீங்க? என்ன மாதிரியான சென்சார்ஸ் வைக்கலாம்? இப்ப பார்த்த சென்சார்ஸ்ல. ஸோ கேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐஆர் சென்சார் வைக்கலாம். ஓகே, ஐஆர் சென்சார் கேட் ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது அதை ஈஸியாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது அரௌண்ட் ஒரு 60 rupees சம்திங் வரும் அந்த சென்சாரோட காஸ்ட். அவ்வளோதான். வேற யாராவது? வேற யாருக்குமே டவுட் இல்லைங்களா? அந்த ஐஆர் சென்சார் டேமேஜ் ஆயிடாதா மிஸ்டர் ரகுவரன்? இல்ல மேம், அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்றது கேட்ல கரெக்ட்டா. வைக்கும்போது எஸ் மேம், நம்ம கரெக்ட்டா அதை பொசிஷன் பண்ணி வைக்கணுங்க மேம். அந்த கேட்டுக்கு நடுவில் அந்த கேப்ல வைக்க மாட்டோங்க மேம். கேட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி சைடில் வச்சிருவோங்க மேம். ஏன்னா கேட்டுக்கு முன்னாடி வச்சோம்னா வெளியில இருக்கிறவங்க அதை எடுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க. கேட்டுக்கு பின்னாடி வச்சிருவோம். சைட்ல வந்து இன்னொரு சின்ன ஒரு பிளாக் மாதிரி ஒரு 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 மர பீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருவோங்க மேம். ஒரு சின்ன உடன் பீஸ் கொடுத்துருவோம். ஹைட் ஏதாவது இருக்கா? இவ்ளோ ஹைட்ல வைக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல மேம், ஹைட் பிரச்சனை கிடையாது மேம். ஹைட் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபிளெக்சிபிளா வச்சுக்கலாங்க மேம். ரொம்ப கீழே வைக்க மாட்டாங்க. அதுக்கு அந்த வீட்டில் குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அது போய் பிடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹைட் வச்சுக்கலாங்க மேம். பட் வந்து சன்லைட் படாம வைக்கணுங்க மேம். ஏன்னா சன்லைட்ல இருக்கிற ஐஆர் வந்து பிரச்சனை பண்ணும். அதனால தான் கேட்டுக்குள்ள நம்ம வைக்கும்போது அது வந்து சன்லைட் படாம இருக்கும். இல்லைன்னா நம்ம மேல சன்ஷேடு மாதிரி கூட ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. டைரக்டா படக்கூடாது. ஆமாங்க சைடுல மேம். இருந்து விழுந்தா டைரக்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லைங்க மேம். See, sensors is quite an interesting topic. யாருக்குமே டவுட்டே வரலையா? எவ்வளோ சென்சார்ஸ் இருக்கு வாழ்க்கையில யூஸ் பண்றது. வீட்ல யூஸ் பண்ணலாம். நீங்க குட்டி குட்டி ப்ராஜெக்ட் செய்யலாம். நம்ம சம்டைம்ஸ் வந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைலை வந்து சைலண்ட்ல போட்டுட்டோம்னா எங்க இருக்கு எங்க வச்சோம்னு தெரியாம தேடுறோம்ல. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா மிஸ்டர் ரகுவரன்? எஸ் மேம். ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் டிடெக்டருக்குனே ஒரு இது இருக்குங்க மேம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வயர்லெஸ் ஃப்ரீக்வன்சியை சென்ஸ் பண்ணுற மாதிரிங்க மேம். ஒரு ஜஸ்ட் இப்போ நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 GHz அந்த ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த 2 GHz ஆண்டனா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த மொபைல் வந்து கண்டினியூஸாக வந்து உங்கள் டவர் கூட காண்டாக்ட்லேயே இருக்குங்க மேம். எவ்ரி 10 seconds வந்து அது ஒரு பிங்க் சிக்னல் அனுப்பும். ஸோ அந்த பிங்க் சிக்னல் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 GHz அந்த ஃப்ரீக்வன்சியில் அனுப்பும்.
அப்போ வந்து நான் ஒரு நார்மலாக ஒரு 2 GHz ஆண்டனா வச்சேன் அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஆண்டனா நான் இப்போ சர்ச் பண்ணுற இடத்துக்கிட்ட அந்த ஃபோன் இருக்குது அப்படின்னா, அந்த ஆண்டனா வந்து உங்களுக்கு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த பல்ஸ் மட்டும் ஒரு தடவை ஏறி இறங்குங்க மேம். ஸோ அந்த பல்ஸ் வந்து எவ்வளோ ஏறி இறங்குது, இப்போ ரொம்ப பல்ஸ் அதிகமாக ஏறி இறங்குச்சுன்னா ஃபோன் பக்கத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம கொஞ்சம் ஃபோனை விட்டு தூரமாக இருக்கோம்னா அந்த பல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு எல்இடியோட இல்லை அந்த இப்போ அந்த சினிமாலலாம் காட்டுற மாதிரி அந்த பாம் டிடெக்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பாம் பக்கத்தில் போகும்போது அதிகமாக சவுண்டு வரும். ஸோ அதே கான்செப்டில் வந்து வேலை செய்யும். அது என்னன்னா அந்த 2 GHz ஆண்டனா இப்போ என்னன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கான்செப்டில் ஒர்க் ஆச்சுங்க மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து வேற வேற ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் குறையுதுங்க மேம். இப்போ வந்து ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 MHz வேலை செய்யும். ஒரு சில ஃபோன் பேண்ட் எல்லாம் 2G அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா 900 பேண்டில் யூஸ் ஆகிட்டு இருக்கும். 4Gக்கு போகிறோம் அப்படின்னா 2 GHz பேண்டுக்கு போகும். ஸோ அப்படி மாறும்போது சப்போஸ் நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லை 4G ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 2 GHz வேலை செய்யாது. நான் அந்த அப்போ வந்து அந்த 900 MHz வேலை செஞ்சு. ஸோ அப்போ வந்து வேற ஆண்டனா யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க மேம். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து வரதுனால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது இல்லைங்க மேம். சோ கமர்ஷியலா அந்த மாதிரி எதுவும் அவைலபிள் இல்ல, நம்மளா பண்ணிக்கிட்டாதான். எஸ் மேம். ஆக்சுவலாக இப்போ எப்படி வருதுன்னா அதுக்கு ஆப் எல்லாம் கொஞ்சம் வருதுங்க மேம். அது எப்படின்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். அதை வந்து நம்ம ப்ளூடூத்தை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருவோங்க மேம். அப்போ வந்து ப்ளூடூத் எனேபிள்லேயே இருக்கும். உங்களை ஃபோன் காணோன்னா இன்னொருத்தரோட ஃபோனை வச்சு உங்கள் ஃபோன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குங்க மேம். ஆனால் அது வந்து ப்ளூடூத் ஆன்லேயே இருந்துச்சுன்னா அது நிறைய பவர் கன்சியூம் பண்ணிடும். அந்த மாதிரி பேட்டரி பட் குறைச்சிடும். அது இன்சைட் ஹோம் ஓகே, பட் அவுட் சைடு அது சேஃப்டி கிடையாதுல்ல ப்ளூடூத் ஆன் ஆமாங்க பண்றது. மேம். ஆன் பண்ணோம்னா கஷ்டங்க மேம். ஆக்சுவலாக ப்ளூடூத் வந்து ஹேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டங்க மேம். ப்ளூடூத் வந்து ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுங்க மேம். ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் அப்படின்றது எப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க மேம். இப்போ நான் வந்து ஒரு 2 GHzல ஒரு டேட்டா அனுப்புகிறேன் அப்படின்னா கண்டினியூவாக 2 GHzலேயே போகாதுங்க மேம். ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து 2 GHzல போகும். அடுத்த டேட்டா ஃப்ரேம் வந்து 2.1 GHzல போகும். ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் இது. ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஆகிறதுனால வந்து அதை ப்ளூடூத் வந்து அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாதுங்க மேம். வைஃபை காட்டிலும் ப்ளூடூத் வந்து ஹேக்கிங்கில் வந்து சேஃப்டி அதிகம். எஸ் மேம். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ மிஸ்டர் ரகு. தேங்க்யூ மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ்? சார் ஒன் ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். என்னால் ஸ்டார்டிங்லேருந்து செக்ஷன் கன்டினியூ பண்ண முடியல சார். கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நீங்கள் ரெக்கார்டிங் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமாங்க சார்? கண்டிப்பாப்பா. ரெக்கார்டிங் எல்லாமே இப்போ என்கிட்ட இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்டிங்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 MB வருது. ரைட். இப்போ இந்த 300 MB எனக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்னு இப்போ தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ என்கிட்ட இங்கே நெட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ரைட். ஸோ இப்போ நெட்டு வந்து இப்போ இது அப்லோட் ஆகிறதுனால நெட்டுக்கு இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா செஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும் அப்படின்றதுனால நான் அதை அப்படியே விட்டு வச்சிருக்கேன். பட் எல்லா செஷன்ஸுமே வந்து ரெக்கார்டிங்ஸ் இருக்குது. ரைட். ஒன்ஸ் இந்த கோர்ஸ் முடிஞ்சதையும் நான் எல்லா ரெக்கார்டிங்ஸும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆகவே நான் உங்களுக்கு வந்து அதோட லிங்க் அனுப்பிடுறேன். உங்களுக்கான அந்த யூடியூப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Any other suggestions or doubts? Okay. So யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை போல. Maybe I think we can close the session otherwise. Okay ma'am. Thank you participants. Thank you all. Thank you Mr. Raghuran. Thank you. Thank you ma'am. Thank you to all.